ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை கசின் அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கடா. பார்த்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஸ்டோரி கொஞ்சம் நான் டெவலப் பண்ணதுன்னு சொல்லி போகிற ஒரு ஸ்டோரி தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்போ தான் இது நல்லா இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் டைம் போட்ட ஜேகே ஒன் ஷாட்டை வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ண ஒரே ரீசன்னால் நான் டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலான்னு அப்போயே அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அளவுக்கு நம்ம மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்களும் உங்கள் சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், உங்களுக்கு 22 வயசு. ஒரு சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கா. என்னடி அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. எனக்கு ஏதோ பயமாகவே இருக்கும். அவங்க பாரு, நம்மளை ஒரு செக்கப் எடுக்க சொல்லலை, இவ்வளோ எடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம 10க்கு மேலே எடுத்திருக்கோம், இன்னுங்கிறாங்க. எனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது வயன். அவள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அவள் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லடி, நான் தான் இருக்கேன்ல, நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உனக்கு நான் நிறைய கஷ்டம் தரேன். இன்றைக்கி எவ்வளோ செலவு வரும், கையிலேருந்து எல்லா காசும் செலவாயிருச்சு. நீங்கள் அவளை பார்த்துட்டு எவ்வளோ செலவானா என்னடி, சம்பாரிச்சிக்கலாம்டி, நீ அமைதியாக இருடி அப்படி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. அவள் ரொம்ப குழந்த மாதிரி அப்படியே தேம்பிகிட்டே இருக்கா. அப்போ ஒன்றும் இல்லாமா அவங்க மேலே சாஞ்சிட்டு, சாரி எதுக்கு அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் தரேன்ல, அம்மா இருந்தப்ப நானும் இருந்திருக்கணும், அம்மா அப்பா மட்டும் இருந்துட்டு என்ன வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சாயிரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, நீ இல்லைண்ணா எனக்கு யாரும் இருக்கேன், ஏன்டி இப்படி ஏதாச்சும் பேசி எனக்கு கஷ்டப்படுத்துகிறேன், சரி நீ ஃபீல் பண்ணாது அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக அவங்க சோல்டர்லேயே சாஞ்சு படுத்திருக்கா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போல், அதனால தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 hour நீங்களும் அவள் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக இப்போ பார்த்தவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு, நீங்கள் உட்காந்து சரியா, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். நம்ம அப்படியே போயிடலாமா? வேணாம் வயன். நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லடி இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவங்கள பார்த்துட்டே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. வாங்க வயன். வரேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சைலண்ட்டாக உட்காருங்க. உனக்கு அம்மா அப்பா இல்லை தானே? ஆமாம் டாக்டர். உன் தங்கச்சி நீ மட்டும் தான் பார்த்துக்கிறியா? ஆமாம் டாக்டர். நான் சொல்கிற விஷயம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரில வயன். என்னாச்சு ஆண்டி? அவங்க உங்களை பார்த்துட்டு இப்படி சைலண்ட்டாக உங்களே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்களே சைலண்ட்டாக பார்த்துட்டீங்க. ரியாவுக்கு கேன்சர் இருக்குது. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ரியாவுக்கு கேன்சர் இருக்குது. இதுக்கு நீ நிறைய செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவள் பொழப்பா, இல்லைன்னா அது சான்ஸே இல்லை. எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னே தெரில வயன். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஆண்டி அது உனக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாருன்னு. ஆமாம் ஆண்டி, பட் ரியாவுக்கு அது அதாண்டி எனக்கும் தெரில. ரியாவுக்கு இது வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் ரியாவுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன பேசணுன்னு கூட தெரியல, நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, வேறு வழியே இல்லை வயன், அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆண்டி, பட் அமௌண்ட்டு நான் எப்படியா சேர்த்து ரியாவை காப்பாற்றிடுறேன்ட்டு. நீங்கள் எவ்வளோ வரும்னு மட்டும் சொல்லுங்கள். 20 lakhs கிட்ட செலவாகும் வயன். 20 lakhs ஆகுமா ஆண்டி? ஆமாம். நான் எப்படியா சேர்த்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவா ஆண்டி. ஆப்ரேஷன் பண்ணிடலாம் மரியாக்கு. வயன் 2 மாதம் ரொம்ப ரிஸ்க்குடா. ஒரு மாதத்துக்குள்ள அமௌண்ட்டை ரெடி பண்ணுறியா ஆண்டி? பட் அது 20 lakhs. நான் எப்படி ஆண்டி ஒரு மாதத்தில்? வேறு வழியே இல்லைடா. ஓகே ஆண்டி, நான் ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ரியா அவங்கள பார்க்குறாங்க. டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ரியா வீட்டுக்கு போகலாம். அக்கா என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை வாடி அப்படி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. இன்றைக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாம் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அக்கா நிறைய இருக்குக்கா, எனக்கு வேணும் ப்ளீஸ்
ப்ளீஸ் டி தங்கம்ல அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அந்த டேப்லெட்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு அவளை பார்க்குறீங்க. அவள் சைலண்ட்டாக படுத்து உங்களே பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் சொன்னாங்க சொல்லுங்க? அட ஒன்றும் இல்லடி, அது ஜஸ்ட் ஃபுட் பாய்சனால் தானே அப்படி வாமிட்லாம். ஃபுட் பாய்சனானா அப்படிலாம் ஆகுமா? ஆமாம், அதனால தான் இனி பேர் நூடுல்ஸ்னு ஏதாச்சும் தின்னு குடல ஒரு வெளியே போட்டுறேன். ஓடி அடி சுட்டா க்யூட்டாக சிரிச்சிட்டே படுத்துருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக எந்திரிச்சு வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. எப்படி ரியாவை காப்பாற்ற போகிறோன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரில. 20 lakhs உங்களால் சுத்தமாக அதை புரட்டவே முடியாது. ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறது வாடகை வீடு. சொந்த வீடுனா கூட விற்று ஏதாச்சும் பண்ணலாம். வாடகை வீடு எதையுமே விற்க கூட வாய்ப்பு கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிறதே கொஞ்சோண்டு திங்ஸ் தான். அதை விற்றா கூட உங்களுக்கு காசு கிடைக்காது. நீங்கள் பொறுமையாக உங்கள் சாமி ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அம்மாவோட தாலி மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். இதை விற்றா எப்படியும் ஒரு 50,000 கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்டணும்னு சொல்லிட்டு அந்த தாலியை கையில் எடுத்து பார்த்துட்டு இதை கடைசி வச்சு பத்திரமா கூடயே வச்சுக்கணும்னு நினச்சேம்மா. ஆனால் இப்போ எனக்கு ரியா தான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு அந்த தாலி நீங்கள் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க. சரி இதை வந்து செல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ரியா காலுக்கிட்டே சைலண்ட்டாக உட்காந்து அவளே பார்த்துட்ருக்கீங்க. பட் அவள் க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா. உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரிலடி, பயமாக இருக்குடி, கையெல்லாம் நடுங்குது. அப்படி சொல்லிட்டு கை பார்க்குறீங்க, கையெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. எப்படி என்னால் எவ்வளோதான் பார்க்க முடியும்? பார்த்துருவேனா, செஞ்சிருவேனா? எனக்கு பயமாக இருக்கு ரியா அப்படி சொல்லிட்டு ரியா காலை துறையும் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்தே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் மார்னிங்கே எழுந்திரிச்சு ரியாவுக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டு சரி எங்கிட்டாச்சும் கடன் எங்கிட்டாச்சும் வாங்கிக்கின்னு காசை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா இங்கே பாரு சாப்பிட்டு பத்திரமா வீட்டில் இரு, நீ எங்கேயும் போவேன்னா அக்கா வந்துடுறேன். அக்கா நானும் கூட வேலைக்கு வரேன்னு சொன்னேன்ல, நான் தான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன் இல்லைக்கா. அப்போ வீட்டில் வெட்டி ஆதாரிக்கு எத்தனை வருஷமா நான் வேலை காய்ச்சி வரேன். ஐயோ ஒன்று வேணாண்டி, நீ வீட்டில் இருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வேலை கிளம்புற மாதிரி கிளம்பிட்டீங்க. ரியாவா அதுக்கப்புறம் சைலண்ட்டாக அவள் வீட்டில் தான் இருந்திருப்பான். நீங்கள் நேராக மட்டும் போய் ஃபஸ்ட்டு அந்த தாலியை தான் அடகு வைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வெறும் 50,000 தான் கொடுக்குறாங்க. 20 லட்சம் வெறும் 50,000 தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு இடத்துல போயிட்டு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ஒரு 2 lakhs மட்டும் கடன் தாங்க, நான் கண்டிப்பாக திருப்பி பே பண்ணிடுவேன். இங்கே பாரு வைன், ஆல்ரெடி உனக்கு நான் 1 லட்சம் கடன் கொடுத்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 1 லட்சம் வாங்கிட்டேன். பட் இன்னும் நீ ரிட்டர்ன் பண்ணல. அங்கிள் அது அப்படி என்ன தான் நீ பண்ணுறதுனா எனக்கு தெரியல. 1 லட்சத்தை அப்படி எதுக்கடி செலவு பண்ண? அங்கிள் அது ரியாவுக்கு உடம்பு சரியில்லை அங்கிள், கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நான் அவளுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தேன் அங்கிள். செலவு பத்தாம தான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டே இருந்தேன். இப்போ என்னென்னா கடைசியில் கேன்சர்னு சொல்கிறாங்க அங்கிள். 20 லட்சம் வேணுமா? ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ஒரு 2 lakhs மட்டும் தாங்களே, இந்த 3 lakhs எப்படியாச்சும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்கே பாரு வைன், உன் பேரண்ட்ஸ் இருந்தால் கூட நான் நம்பி காசு கொடுத்துடலாம் செலவுக்குன்னு சொல்லி. இப்போ ஒன்றை நம்பி நான் எப்படி 2 லட்சம் தர முடியும்? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு 2 லட்சம் தர முடியாதுன்னு அனுப்பி வச்சிட்டாங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு கூட தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க மட்டும்தான், அவங்க அம்மாவோட தம்பி. பட் இப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு தங்கச்சி பிள்ளையை காப்பாற்ற அவங்களால முடிஞ்சு கொஞ்சம் காசு தரலாம்ல, பணக்காரங்களாக தானே இருக்காங்க, இப்படி கல்லிஞ்சாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழகாக வருது, உங்கள் கண்ணீரை உங்களால் துடைக்கவே முடியல. அப்புறம் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து தேம்பி அழுகுறீங்க. உங்கள் கஷ்டத்தை உங்ககிட்ட இப்போ யார்கிட்ட போய் சொல்லணும்னு கூட தெரில. உங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ். ஸோ அவங்க டெத் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக யாருமே வந்து நிற்கலை. உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தப்பே யாரும் இல்லை, இல்லாதப்போ சுத்தம். உங்கள் மாமா வச்சு உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம், அதாவது உங்கள் மம்மி டாடி இறந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பார்த்துருப்பாங்க. பட் இப்போ அமௌண்ட்டுன்னு போய் நிற்கிறப்ப அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து தேம்பி அழுதுகிட்ருக்கீங்க. உங்கள் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி அந்த அழுந்து மஞ்சோடு நிமிர்ந்து பார்த்துட்டு என்னாச்சு நீ என்னடி அழுதுட்ருக்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுவுறீங்க. என்ன ஆச்சுடி ஒயின் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. கையில் இந்த பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டாங்க. என்ன ஆச்சுமா ஏம்மா அழுவுற? நீங்கள் அழுதுகிட்டே அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க இந்த மாதிரி அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. என்கிட்ட வேறு 50,000 தான் ஆண்டி புரண்டு இருக்கு.
20 லட்சம் வேணுமா? நான் என்ன பண்ண போகிறேன்? எப்படி இது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. அவங்க உங்களை காம் டவுன் பண்ணிட்டு இங்கே உட்காந்து ஏமா வீட்டுக்கு வா, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், டேப்லெட் சாப்பிட்டாலான்னு தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவங்கள பார்க்குறீங்க. பாவம் என்னோட சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து உங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் எப்பயாச்சும் அவங்கள பார்க்க போவீங்க, அதாவது உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சைடே போகலை. ஏன்னா யாருமே உங்களுக்கு பார்க்கலாம் வரமாட்டாங்க. ஸோ அப்போ எதுக்கு அவங்கள மட்டும் போய் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி நீங்கள் அந்த சைடே போயிருக்க மாட்டீங்க. இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோ பெரிய வீடு. அவங்க உங்களை பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோவா ஆண்டி இல்லை ஆண்டி அது வாடி, நீங்கள் வந்து அவங்க கூப்பிட உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி சின்சியராக உட்காந்து ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. அடியே மருமகளை அந்த காஃபி யார் இவ? அத்தை என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஓ யாரோட பொண்ணு? அதாத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட பேர் சொல்லி ஒய்யனிவ. ஓ மூத்த மகளோ? சரி சரி, வயசு பையன் இருக்க வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வரோம், அது வயசு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. எனக்கெல்லாம் பெருசாக கற்றுக்காது, எங்கள் வீட்டு கிளவி அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கூப்பிட்டு போய் காஃபி படுத்துகிறாங்க. ஆண்டி இல்லை பரவாயில்ல, எனக்கு காஃபி குடிமா, நீங்களே சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்த காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு பையன் பின்னாடி படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருக்கான். டே ஜங்குக்கா, என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவன் கையில் வந்து ஒரு ஃபைல் வச்சு பார்த்துட்டே தான் போயிட்டுருப்பான். என்னடா இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்க? அப்பா அடிட்டி போயிட்டார், நான் போய் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு நான் போகிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டக்குன்னு வெளியே போகிறான். டே சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி போய் உடம்புக்கு எடுத்துக்காது ஜங்குக்கா, டைம் ஆயிடுச்சுமா அப்படின்ட்டு கிளவி பாய் போடா பைத்தியக்காரன். பாய்டி பொண்டாட்டி சொல்லிட்டு உங்க கணத்தை வச்சுக்கிறான். போடா பொண்டாட்டி இவன் வேற, அது தாத்தா இல்லைல்ல சொல்லி நீ நான் கல்யாணம் பண்ணிக்கான். ஜங்குக்கா டைம் ஆகுதுன்னு சொன்ன, என்ன பேசிகிட்டு இருக்க? சொல்லு போடா அப்படி சொல்லிட்டு கியூட்டாக வைக்கப்படுறாங்க. சரி நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்? போடா தினோடனே அவங்க சிரிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. ஜங்கு டக்குன்னு வந்துட்டு அம்மா பாய் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டான். என் பையன்தான் எனக்கு கொஞ்சம் வாழை அப்படி தான் பேசுவான். சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆன்ட்டிகிட்ட எல்லாம் பேசிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்கே போனால் அவள் அப்படியே சைலண்ட்டாக படுத்தே இருக்கா. என்னாச்சு ஏன்னு ஒரு மாதிரி படுத்துருக்கா? அக்கா நீ ஏன் காலையில் போயிட்டு இப்போ தான் வருவேன், இவ்வளோ லேட்டாக வர? உனக்கு ஓகே தானே, டேப்லெட்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் வாயே, நீங்களும் அவகிட்ட போகிறீங்க, அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி, நான் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன், ஆனால் எனக்கு எங்கென்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் பண்ணி ஒரு ப்ளீஸ் நான் காட்டிட்டு என்னென்னமோ பண்ணுது வயன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, நான் சாக போகிறேன்னா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஏண்டி இப்படி ஏதாச்சும் புதுசாக கேட்டு என்னை சாவடிக்கிற வார்த்தையிலே கேட்கணும்னு தோணுச்சு வயன். ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதுடி. சரி நீ அல்லாது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. நீங்களே எதுவும் பேசல, உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ நீங்கள் அந்த ஆன்ட்டிக்கிட்ட வேற 2 லட்சம் கேட்டு வந்திருப்பீங்க. கரணை கட்டி பேசினவங்கக்கிட்ட போய் 2 லட்சம் காசு கேட்டு வந்திருக்கேன். எனக்கே என்ன நினச்சா வைக்கக்கடாக இருக்குது. அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்தோன்னு கேட்டு 2,80,000 தான் இருக்குது. இந்த காசுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கிட்னியை விற்று தான் காசை வரைக்கணும் போல. கம்முன்னு கடைசி நான் அதை தான் பண்ண போகிறேன். காசுக்கு நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்படியே இப்போ ஜங்குக் சைடு பார்த்தா என்னம்மா வேணும் உனக்கு, ஏமா இப்படி எனக்கு குறுக்குருன்னு பார்த்துட்ருக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு கேஸோட ஃபைல் பார்த்துட்ருப்பான். ஜங்குக்கா என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா பார்க்குறான். அம்மாவுக்கு ஒரு 2 லட்சம் காசு வேணும்டா. 2 வேணாம், ஒரு 20 லட்சம் காசு தெரியா? ஜங்கு டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 லட்சம் தாடானா இப்போ 20 லட்சம் தாடான்ற என்ன நினச்சிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்குறான். பெத்த அம்மாக்காக ஒரு 20 லட்சம் தர மாட்டியா? பெத்த அம்மாதுக்காக 20 லட்சம் நான் 50 லட்சம் உங்களுக்கு தரேன், ரீசன் சொல்லு. என்னோட ரீசன்லாம் கேட்குற அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கட்டிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. 10 ரூபா கேட்டாலும் 10 நிமிஷத்துக்கு ரீசன் கேட்டுட்டு ஸ்கூல் படித்தப்ப இப்போ நீ சொல்லு. எனக்கு 1000 சொல்லம் இருக்கும் படா, நான் போய் உங்கள் அப்பாட்டே கேட்டுக்கிறேன். போ கேளு, ஜட்ஜ் அங்கிள் 10 கொஷின் கேட்பார். ஜட்ஜ் அங்கிள் சொல்லிட்டா புருஷன்டா. உன் புருஷன் தான் ஜட்ஜாக இருக்கும்போது 10 கொஷின் கேட்பாரு. இப்போ போய் 20 லட்சம் கேளு, 40 கொஷின் கேட்பாரு. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். என்னம்மா அது விட்றான் 20 லட்சம் கூட. ஜங்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு எதுக்குமா அதுவா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே உங்கள் ஸ்டோரி சொல்கிறாங்க.
பாவலாமா அந்த பொண்ணு. ம் அம்மாவும் இல்லைடா, ஆல்ரெடி அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இப்போ இருக்கிறதே தங்கச்சி தான். அவளுக்கு இப்போ நான் என்னடா பண்ணுவான்? சரிம்மா நான் தரேம்மா. ஐயோ என் மகனே, என் தங்க மகனே, அம்மா என்ன சொன்னாலும் சரிங்கிறான், என் அழகு புட்டா. ஆ கொஞ்சாத காசை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சிடா பார்த்தியா? என்னடா போனா. சரி எப்போ தரேன்? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறீங்களா? 2 நாளாடா அப்படி சொல்லிட்டு ஜங்கக்கடமா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏம்மா ஒரு 2 நாள் வெயிட் பண்ண முடியாது, அந்த காசை எடுக்க வேணாமா பேங்க்லேருந்து? சரி போனால் போதே 2 நாள் வெயிட் பண்ணுறேன், டக்குன்னு எடுத்து கொடு. எவ்வளோ சலிச்சுக்கிறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சிட்டே கீழே வரோம். அங்கே பார்த்தா ஜங்குக்கோட பாட்டி குசு குசுன்னு ஏதோ ஜங்குக்கு பாட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னடா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு முந்தானி பிடிச்சி இழுத்துருப்பான். என்னடா இன்னும் அம்மா முந்தானி பிடிச்சி இழுக்கிறோம், முந்தானி வர்றா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு முந்தானி இழுத்துக்கிறாங்க. அங்கே பாரு உன் மாமியை எதையும் ஏற்றி விட்டுட்டுருக்கு. அவங்களுக்கு வேறு வேலையை சொல்லு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரொம்ப குறை சொல்கிறாங்க, எங்கள் காதுலேருந்து ரத்தமே வருது ஜங்குக்கா. இது கிளவி பேசுகிறது என்னால் தான் கேட்க முடியல. என்ன பண்ணுறது, அதானே என்ன பண்ணுறது, என்னத்தை பற்ற வைக்கிதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டே கீழே வராங்க. ஜங்க் வந்து உட்காந்தானே, பார்த்தியா இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்டாட்டியை முந்தானி பிடிச்சிட்டு அலைய வேண்டியவன், இன்னும் அம்மா முந்தானி பிடிச்சிட்டு அலையிறான். அறிவு கேட்டவன். ஜங்க் டக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தான் சொல்கிறேன் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் முந்தானி பிடிச்சிக்கிறேன். ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கு 10 முறைக்கிறாங்க. முறைக்கிறாரு சொல்லிட்டு ஜங்க் சைலண்ட்டாக அப்படியே தலையை குனிச்சிட்டான். பாத்தியாடா இப்படி தான் திமிரு பேச்சு பேசிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு, அதான் என்ஜாய் பண்ணி வைக்கப்படுறீங்களா, அப்புறம் என்ன பண்ணேடி போட அப்படி சொல்லிட்டு ஜங்கு மண்டையிலே ஒரு அடி வைக்கிறாங்க. அவங்க ஜங்கு கிட்ட தான் உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் கீழே போய் கேட்டுருப்பான், அதுக்கு மண்டையிலே ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஜங்குக்கா, அப்பா அது பாட்டி எத்தனை தடவை சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு, ஏன் இப்படி பண்ணுற, வயசு 29ஆவது ஞாபகம் இருக்கா? அப்பா அது இப்போதைக்கு வேணாமே, இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் செட்டில் ஆகுறேன்னு சொல்லி 27 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் ஓட்டிட்டு வந்துட்டேன், இன்னும் உனக்கு அந்த செட்டில் ஆகுனது வரலையா சொல்லிட்டு ஜங்க் சைலண்ட்டாக அவங்க அம்மா பார்க்குறோம். இதையாச்சும் பேசி மலுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு அவங்க அம்மா பார்க்கும்போது. இப்போ தானே சாப்பிட வந்திருக்கான், அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு, இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நீ பேத்தி பேரனை பார்க்கவே மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனால் கல்யாணம் பண்ணி பேத்தி பேரனை சீக்கிரமாக கொடுத்துருவில்ல. ஜங்கு அம்மா பார்த்துட்டு ஐயோ சொல்லிட்டு மூஞ்சி வர சொல்லிக்கிறான். எப்போ பார்த்தாலும் பப்புன்னு போயிட்டாலேருது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் லாயர், அதே வந்துட்டு நைட் ஆகிட்டா பார்ட்டிக்கிட்டுன்னு போயிடுறது. பொண்ணும் கூட அப்படி ஆடுறான் மகன், இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னோட அப்பாவுக்கு தெரியற அளவுக்கு பண்ணுவேன், சீக்கிரட்டாக தான் பண்ணுறேன், புருஷன் தான் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்க. ஜங்குக்கோட அப்பா 2 பேத்தையும் முறைக்கிறாரு. என்னடா சொல்கிற, இப்படி பண்ணுறன்னு குடும்பமானத்தையே வாங்குறான், எப்படி இருக்கான் பாரு இவன், இவனுக்கெல்லாம் டக்குன்னு கால் கட்டு போட்டாதான்டா, இல்லைன்னா அவனை தான் கட்டி போடு அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து காலத்துக்கு அவங்க பாட்டிகிட்ட காட்டுறான். டக்குன்னு ஜங்குக்கோட அப்பா முறைக்கும், இந்த கிழவி வேறு வாயை பிடுங்குதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, டார்லிங் நீ ரொம்ப பண்ணுற டார்லிங், முடியல, உனக்கு நல்லதுக்கு தானடா சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனையே இல்லை, போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னும் ரெடி வைக்கிறாங்க. ஜங்கு சிரிச்சிட்டா அதுக்கப்புறம் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு ஜங்கு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு, 29 வயசாயிருச்சு, இன்னும் 1 வயசானா 30 வயசுடா, எப்போ தான் கல்யாணம் பண்ணலான் இருக்க, சீக்கிரமாக பண்ணிக்கிறேன்ப்பா. 4 பொண்ணை பார்த்தா உறுத்தி கட்டிக்கிற என்ன எவனுக்கு வராது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஜங்கு அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, நான் ஒன்றும் அப்படி கிடையாது, உன் புருஷன் இப்படி தப்பாக எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வரைகிறாரு, அப்போ நீ தான் பண்ணாமல் தான் இரு, எப்போ பார்த்தாலும் இந்த நைட் ஆனால் போதும் அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி ஓடிடுற, இந்த பையன் ஜிமின் பையன் வீட்டு பக்கமே விடக்கூடாது, விடாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு அவனும் தட்டை எடுத்துகிட்டு போகிறான். கரெக்டாக பார்த்தா ஜிமின் உள்ள வராங்க. வந்துட்டாங்கல்ல, என் மகனை கூட்டி போய் கெடுக்கிறதே அவங்க தான், வா ஜிமின், வரேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. டக்குன்னு ஜேக்கோட பாண்டி பார்த்துட்டு, என் பேரனை கெடுக்கிறதே இந்த 2 பொறுக்கி பயில தான், இவங்கள வான்னு கேட்காம தான் இங்கே மாறுதாக்கோ அப்படி சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கிழவிக்கு நம்ம வரும்போதெல்லாம் நம்ம ரோஸ் பண்ணுறதே வேலையாக போச்சுடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஒரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரான். ஜங்குக்கு அப்பா சொல்கிறது எதுக்கும் கன்சிடர் பண்ணிப்பாரு, கல்யாணம் தான் பண்ணேன் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா, ஜாலியாக இருக்குமா, இதாம்மா லைஃப், பேச்சுலர் லைஃப் தான் மச்சாவாக இருக்குமா, கல்யாணம் பண்ணி அதை வேணாமா போடா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா அப்படியே மூஞ்செல்லாம் சுருக்குறாங்க. ஜோஜோ அழகி, உனக்காக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு வேணாம்,
சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாதீங்க, இப்போ பண்ணிக்கிட்டானே அட போமா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு சிரிச்சிட்டே போயிருப்பான். ஜங்குக்கோட அம்மா போயிட்டு சைலண்டாக ஜங்கு அப்பா கிட்ட உட்காராங்க. உன் பையனுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு, இல்லைன்னா தருதலையாக தான் போவான். ஏங்க லாயராக இருக்கும் அவனை பார்த்து தருதலைங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நேற்று கேஸ்லாம் நல்லா எடுத்துப்பேன் நான், அப்புறம் என்னன்னா இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க? சும்மா சும்மா என் பையனை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க, இதுக்கு வேறு வேலையை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த போர் வேணால் எடுத்துகிட்டு இருந்தாங்க தூங்குங்க. கடுப்பை பார்த்தியா, பிள்ளைய சொல்லணும்னு இவளுக்கு இவ்வளோ கடுப்பாகும். அப்புறம் அப்படியே அவன்கிட்ட அப்படியே மூஞ்சிடும் டரராக வச்சுட்டு அவனை மிரட்டுருங்க. சின்ன குழந்தைங்க அது, நீங்கள் பாட்டு கத்தி மிரண்டிக்க போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே பணத்துட்டே போரி பற்றிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே அந்த சைட் திரும்பி பார்த்துட்டு, அவன் குழந்தையாடி உனக்கு, அப்புறம் சின்ன பையன் தான் 29 வயசு தான் ஆகுது, அவனை போய் மிரட்டுறீங்க. அடியே 29 வயசு ஆகுதுடி, இன்னும் அவன் கண்ணுக்கு மட்டும் அவன் குழந்தையாவே தெரியுறானா? அவனுக்கு 40 வயசு ஆனாலும் எனக்கு அவன் குழந்தையா தான் தெரியுவான். தெரியுவான் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அமைதியப்படுத்திருக்காரு. இவ்வளோ கோவமா அப்படி இல்லடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியே நம்ம தலை ஜங்க் செட் பார்த்தா செம்ம மஜாதான். அவன் குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவன் பண்ணுற அளப்பாரு அங்கே பெருசாக இருக்குது. லாயர் மாதிரியே இல்லை, பக்கா பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். குடிச்சிட்டு அவன்கிட்ட குத்தான போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ பொண்ணுங்க அவனை சுற்றி மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்கூடையும் பயங்கர மச்சாவாக டான்ஸ் பண்ணி அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த சைட் பார்த்தா நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து அவங்க தங்கச்சிக்கு பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஸ்டில் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஸோ அமைதியாக இருக்கீங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா எழுப்பிட்டுருக்காரு. ஏங்க என்னடி அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. எனக்கு ஒரு பொண்ணை தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ஜங்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? ஏண்டி கம்முன்னு இருடி. ஏங்க அவள் கண்டிப்பாக ஜங்குக்கு திருத்திடுவாங்க, குடிச்சிட்டுலாம் அலையிறான்ல அதெல்லாம் திருத்திடுவா. அப்படியே கரெக்டாக அவங்க மாறி வந்துட்டு ஒரு பொண்டாட்டி தாசனா மாறிடும் உங்களை மாதிரிங்க. அப்படியே அவர் வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு, லொல்லுடி உனக்கு, நான் உனக்கு பொண்டாட்டி தாசனா? அப்புறம் இல்லையோ, இப்போ நான் எழுப்பணும்னு எந்திரிக்கிறீங்க, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க தானே? அப்போ நீங்கள் பொண்டாட்டி தாசனா? உங்கள் மகன் வயசில் நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, பொறுக்கி பையன் மாதிரி. அதான் பொறுக்கி பையன் மாதிரி இப்போ மாறலையா? அந்த மாதிரி என் பையனில் கண்டிப்பாக அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண மாறுவான். ஏன்டி ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கிற? வேறு ஏதாச்சும் பிள்ளையை பாரு, நல்ல பிள்ளையிலும் அவனுக்கு கட்டே வைக்கக்கூடாது, குடும்பம் நாரி போயிடும். அப்புறம் இது பண்ணுங்க ஏற்ற மாதிரி ஒரு பொறுக்கியவா கட்டி வைக்க முடியும்? அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏண்டி அது சொன்னால் சரியாக இருக்கும், சரிப்போ இப்படி சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக படுத்துட்டாரு. அவங்களும் சின்னதாக ஸ்மைலோடு அப்புறம் சைலண்ட்டாக படுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் உங்களுக்கு வந்து ஃபோன் வருது. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஆன்ட்டின்னு தான் சேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு, சொல்லுங்கள் ஆன்ட்டி, இன்னைக்கு நீ ரொம்ப பிஸியா இல்லை ஃப்ரீ தானா? ஆன்ட்டி நான் ஃப்ரீ தான். சரி ஒரு 11 மணி போல் இந்த காஃபி ஷாப்க்கு வரியா, நேரில் பார்த்து பேசினா? சரி ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. உங்களுக்கு ஓகே இவங்க காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்களும் வந்து அவங்க சொன்ன டைமிங்க்கு டான் அங்கே போயிட்டீங்க. போயிட்டு பார்த்தா அவங்க ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க, கூட வந்து ஜேகே உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அவங்க பையன் போல அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. வரேன் ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் யாராச்சும் சாரி கேட்பாங்களா? இல்லை ஆன்ட்டி இவ்வளோ நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம்ல. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு டைம் ஆகுது ஆன்ட்டி, அது சாரி இப்படி சொல்லிட்டு ரிட்டன் நீங்கள் சாரி கேட்குறீங்க. அவங்க டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, டைம் ஆச்சுன்னா போடா, நான் எப்படியாச்சும் போய்க்கிறேன், சும்மா டைம் ஆகுது. மம்மி அப்புறம் என்ன ஜேகே? சரி சாரி போ இப்படி சொல்லிட்டு அவங்களே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஜேகே க்யூட்டாக சிரிச்சிட்டு, சரி மம்மிக்கு காஃபியா டீ? எனக்கு ஒன்று வேணாம், எந்திரிச்சு போடா. காஃபியா டீன்னு கேட்டேம்மா. மம்மிக்கு காஃபி தான். உங்களுக்கு? எனக்கு காஃபி ஓகே தான். சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஆர்டர் கொடுக்க போயிருப்பான். அவங்க அங்கே கையில் இருக்க ஒரு பேக் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆன்ட்டி என்னது இது? இதெல்லாம் நீ கேட்ட மொத்த அமௌண்ட்டும் இருக்குது. ஆன்ட்டி மொத்த அமௌண்ட்லாம் இல்லை, இங்கே பாரு, இதை செலவுக்கு வச்சுக்கோ, எப்படியாச்சும் ஆப்ரேஷன் பண்ணு, அது போதும் எனக்கு. ஆன்ட்டி அதுக்கு மொத்த அமௌண்ட்டு உங்ககிட்ட நான் எப்படி ஆன்ட்டி ரிட்டர்ன் பண்ணுவேன்? அது இல்லை, எனக்கு பாதி மட்டும் கொடுங்களேன், மீதி பாதி நான் ரெடி பண்ணிக்கிறேன். யார்கிட்ட கேட்பேன்? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்க்குறீங்க. யார்கிட்டடி கேட்பேன்? உங்கள் அம்மா இருந்திருந்தா இந்நேரம் வந்து என்கிட்ட கேட்டிருப்பா, நான் இந்த ஹெல்ப்பாக பண்ணியிருப்பேன். இவன் உங்கள் அம்மா வந்து இந்த விஷயத்த பண்ண மாட்டாளா? ஆன்ட்டி அது அப்படி நான் அம்மா மாதிரி கூட நினைக்கல. ஐயோ அப்படி இல்லை ஆன்ட்டி. அப்புறம் என்ன, இந்த இப்படி சொல்லிட்டு அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கிட்டு
ஆனாலும் இவ்வளோ காசு நான் எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு தெரில. நான் எப்படியாச்சும் அடைச்சிருவேன். சரி சரி, அடைச்சிக்கலாம். உன் காசு எதுக்கு நீ என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்? ஆ, கரெக்டாக ஜேகே வந்திருப்பான். நீங்கள் ஒரு நிமிஷம், ஏன் காசா? அவங்க காசு தானே, என்ன புதுசாக ஆண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டேம்மா. சரிடா உட்காரு. ஜேகே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஜேகே, என்னம்மா? காசு கொடுத்துட்டேன். சரி ஆப்ரேஷன் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக தலையாட்டுறீங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு அமௌண்ட் கொடுத்தாச்சுல போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா கை பிடிக்கிறான். அவங்க ஜேகே கை பிடிச்சி ரிட்டன் உட்கார வைக்கிறாங்க. மா, அமௌண்ட் கொடுத்தாச்சுல, வா போகலாம், டைம் ஆகுது. ஜேகே நீ போ, அம்மா வாங்கி கூட வந்துக்கிறேன். நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, நான் ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கேன், நான் ஆன்ட்டியை ட்ராப் பண்ணிடுறேன். ஜேகே அவங்க அம்மா இவங்களையும் மாற்றி பார்த்துட்டு, மம்மி பட் டே போடா, அவள் என்னை கூப்பிட்டு வந்து பத்திரமா விட்டுருவா. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கே ஒரு கேஸ் ஃபைல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஜேகே அதை எடுத்தோன்னு ஜேகே அம்மா பார்த்துட்டு, அவன் லாயரடி, அதான் டான்னு டைமிங்க்கு போயிடுவான். அவங்க அப்பா வேறு ஜட்ஜா, அவர் லேட்டாக போனால் இவனுக்கு ஃபேவரே பண்ணுறதில்ல, திட்டுறாரு. அதனால தான் பயந்து ஓடுறான். ஜேகே டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு, அப்போ அவன் புருஷன்ட்ட திட்டா மாதிரி நீ சொல்லித்தரது? அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டார் எடு சொல்லிட்டு ஜேகேட அவன் க்யூட்டாக சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசு, பார்த்து வா சரியா? சரிடா அப்படி சொல்லிட்டு அவங்க ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரி பார்த்து போங்க, அம்மா பார்த்து பத்திரமா விட்டுருங்க. சரி அப்படி சொல்லும்போது ஜேகே டக்குன்னு நவர போகிறான். ஜேகேவோட அம்மா ஜேகே கை பிடிச்சிட்டு, ஜேகே என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா பார்க்குறான். அம்மா என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தானே இருக்கும்னு நம்புறீல? அவன் லைஃப்பில் அம்மா தவிர வேறு யாருக்காச்சும் முடிவெடுக்கிற உரிமை ஏதாச்சும் இருக்கா? எப்படி கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா பார்க்குறான். லவ் எது பண்ணுறியா அந்த மாதிரி அப்படி கேட்குறேன்டா. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, இதை திக்கி திணறி யோசிச்சுட்டு அப்படிலாம் கேட்க வேணாமா, நீ டைரெக்டாகவே கேட்கலாம். சரி சொல்லுடா. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு நீ பார்க்குற பொண்ணு தான். நான் அப்போ சொன்னதான் இருப்பேன். ஸோ எதுவும் சேஞ்ச் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லேட்டஸ்ட் இருக்கிறான். ஜேகே அம்மா பார்த்துட்டு, சரி போயிட்டா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு நிமிஷம் எதுக்கு இதை கேட்டாங்க அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டு உங்களையும் ஜேகேயோட அம்மாவும் ஜஸ்ட் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆன்ட்டி இப்போ உங்கள் கையை பிடிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்களோ, ஸோ ரொம்ப எமோஷ்னல் டைப்பில் இருக்கீங்க. நீங்கள் அவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. அவங்க உங்களை பார்த்துட்டு, இதை நான் இப்போ கேட்கலாமான்னு தெரில, இப்போ நான் கேட்கறது எனக்கு தெரிஞ்சு ஈவன் தப்பாக கூட இருக்கலாம். ஆன்ட்டி அப்படிலாம் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, என்னால் என்ன முடியும்னாலும் நான் செய்கிறேன். அவங்க கையை பிடிச்சிட்டு, இப்போ போனாலே என் பையன் ஜங்குக்கு லாயராக இருக்காண்டா. ஓகே ஆண்டி. அவங்க அப்பா ஜட்ஜாக இருக்காருன்னு தெரியும்? தெரியும் ஆண்டி. அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற அதே தாண்டா லாயராக இருக்கான். நிறைய கேஸ் எடுத்து பண்ணுவான், செம்மையாக வாதாடுவான், நியாயத்து பக்கம் தான் நிற்பான். என் மகன் அவ்வளோ ஒரு நல்லவன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் சின்ன ஸ்மைலோட பார்த்துட்டு, உங்கள் வளர்ப்பாச்சு ஆண்டி, கரெக்டாக தான் இருக்கும். அவங்க லைட்டாக சிரிச்சிட்டு, அது என்னமோ உண்மைதான், என் வளர்ப்பு தான் ரொம்ப சரியாக இருக்கான். அவனை நினைக்கும் போதே மனசுக்கு சிரிச்சிலுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு நல்லவன். நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. கண்டிப்பாக அவங்க அம்மா இருந்தால் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தையை. அதை நினச்சி தான் நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, வயசு 29ஆவதுமா, பொண்ணு பார்த்துட்ருக்கோம், இன்னும் அமையல, தட்டி கழிக்கிறான். பொண்ணு பார்த்து நான் டயர்டானது தான் மிச்சம். ஆன்ட்டி, எங்கள் மாமாவும் புரோக்கர் தான். நான் உங்ககிட்ட வேணா உங்கள் பையனோட ஃபோட்டோ கொடுத்து பொண்ணு பார்த்து தர சொல்லவா? இல்லைம்மா, அது பொண்ணு ஆல்ரெடி பார்த்துட்டேன், அது ஓகே தான் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி சொல்லிட்டு அவங்க பெருமூச்சு விட்றாங்க. ஆன்ட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பையனுக்கும் பிடிக்கும். பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இருந்தால் கண்டிப்பாக இந்த வயசில் இந்த விஷயத்த பண்ணியிருப்பான். அது ஆண்டி யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக பேசலாம். ஒரு அம்மாவா அவங்க உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, அது என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்குறது கரெக்டு தான் நீ நினைக்கிறேல்ல ஆண்டி? அது கரெக்டு தானே? அதே மாதிரி தான் உங்கள் அம்மா இருந்தால் இந்நேரம் கண்டிப்பாக உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாள். நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருந்தால் பார்த்துருப்பாங்க தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு எனக்கு கல்யாணம் வாய்ப்பே இல்லை ஆண்டி. ஃபர்ஸ்ட் என் தங்கச்சியை சரி பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னா. அவங்க கையை பிடிச்சிட்டு, கண்டிப்பாக அவங்க அம்மா இருந்தால் இந்நேரம் உன்னை பொண்ணு கேட்டு நான் கட்டியிருப்பேன்.
நீங்கள் நிமிஷம் உங்களை டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா நீ அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு. எனக்கு இப்போ என் பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதுமா. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கும் கண்டிப்பாக மாப்பிள்ளை பார்க்கணும் தான். நான் எப்படி உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து உனக்கு பார்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, என் பையனே கட்டி வச்சுட்டா ஒரு அம்மாவாகவே நான் இருந்து பார்த்துக்கலான்னு தோணுதுமா. அதனால தான் சொல்கிறேன், நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் நிமிஷம் உங்களை ஷாக்கில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. பட் அடுத்த செகண்டே ஓகே ஆண்டி, நான் தாராளமாக உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க டக்குன்னு உங்களை டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்யூ, நீ இன்னொன்று சொல்லி நான் ரொம்ப பயந்து தெரியுமா, உங்ககிட்ட கேட்டு தான் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. உங்கள் மைண்டில் என்ன தோணுதுன்னா, எனக்காக இவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, என் தங்கச்சி உயிரே காப்பாற்ற போகிறீங்க, உங்களுக்காக ஒரு கல்யாணம் தானே ஆண்டி, நான் தாராளமாக பண்ணிக்கிறேன். இதுதான் உங்கள் மைண்டில் இருக்க விஷயம். இதில் விருப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு துளி கூட இல்லை. பட் அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. போனால் உங்கள் தங்கச்சி வந்து நீங்கள் வேலைக்கு தானே போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு அப்போ அவன்ட்டுக்கு சைலண்ட்டாக செவுத்து பார்த்துட்டே படுத்திருக்கா. அவள் வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுது என்ன ஏது ஒன்றுமே புரியல. அப்போ ஆட்டுக்கு சரி போ அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக படுத்துருந்துருப்பான். கரெக்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு, என்னாச்சு வயன் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு உட்காடுறான். கரெக்டாக பார்த்தா அவங்க ஆண்டி அப்போ தான் வந்திருப்பாங்க. பாப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அவங்க உங்களை பார்த்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாத சரியா, உங்கள் அக்கா ஆப்ரேஷன் தேவையான எல்லா அமௌண்ட்டும் ரெடி பண்ணிட்டா, சீக்கிரமாக உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவா. எனக்கா ஆப்ரேஷனா அப்படி சொல்லிட்டு நிமிஷம் உங்கள் தங்கச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆன்ட்டி வரை எல்லாத்தையும் ஃப்ளோவில் வளரிட்டாங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டு, எனக்கு எதுவுமே செலவு பண்ண வேணாம், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு ஆண்டி பார்த்துட்டு, அதான் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கிற, அதை நான் தாண்டி கொடுத்தேன், அப்புறம் ஆண்டி வேணாங்கிற. ஆண்டி அதை கண்டிப்பாக அவள் ரிட்டர்ன் பண்ணணும், வேணாம் அது வேணாம், எனக்கு அந்த காசை வேணுமே நீ கூட அப்படின்றா. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, எனக்கு நீ வேணும்டி, காசை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்? ஜங்கு கூட காசு தான் அது, அவன் பொண்டாட்டி எதுக்கு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணணும்? அப்படியே உங்கள் தங்கச்சி நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஆடி போய் உங்களை நிமிஷம் அவள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டு உங்களை பார்க்குறான். அவங்க அடுத்த செகண்டே அதையும் சொல்கிறாங்க, உங்கள் அக்காவுக்கும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், ஸோ அந்த அமௌண்ட்லாம் ரிட்டர்ன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு, ஆண்டி நீங்கள் எடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல முடிவு, எங்கள் அக்காவை உங்கள் பையனுக்கு நீங்கள் கட்டிக்கிறேன், எனக்கு அந்த பெரிய மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த அமௌண்ட் வேணாம் ப்ளீஸ், அதை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கள் அக்காவை மட்டும் கல்யாணம் பண்ணி கூட்டு போய் நல்லா பார்த்துக்கோங்க, அது எனக்குலாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் உங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு, நீ அமைதியாக இரு, பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசிட்டு, ஆண்டி அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி எனக்கு அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் தங்கச்சி மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் கையை பிடிச்சிட்டு, எனக்கு அவள் தானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், அப்படி இல்லைடி அவரை பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது தெரியுமா, எனக்கு பார்த்தனே பிடிச்சிருச்சு. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு, ரொம்ப பொய் சொல்லலாம், அதை பார்த்தாலே பொய்ன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் படுத்துக்கிறா. நீங்கள் அவள் தலையை கோதிட்டுருக்கீங்க. நீ இவ்வளோ செலவு பண்ணி என்னை காப்பாற்றுருமா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, எனக்கு நீ வேணுமா ப்ளீஸ் என்னை விட்டு நீங்கள் போயிடாத, சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக படுத்திருக்கா. உனக்கு நிஜமாலே அவரை பிடிச்சிருக்கு தானே? இப்போ காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இது ஓகே சொல்லி வைக்கலையே. நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஐயோ பெரிய மனுஷி பிடிச்சிருக்குடி, சரி இப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக தான் பண்ணிருக்கான். அப்படியே அந்த சைட் பார்த்தா ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஈவினிங்காக தான் ஜங்குக்கு வரான். ஜங்குக்கா என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அவங்க அம்மா பார்க்குறான். இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு ஏதோ ரகசியம் பேச போகிறாங்க. அப்படியே ரகசியம் பேசுகிறப்ப இன்னைக்கு கழட்டுட்டே மரும ஓடி போயிடுவான். நான் கேட்காம இருப்பேனா அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சன் கிட்டே வராங்க. உங்கள் பாட்டி வருதா பாரு. ஆமாம் பாட்டி எந்திரிச்சு வருது. அதானே உங்ககிட்ட பேசினாலே பொறுக்காது, ஏதாச்சும் ரகசியம் பேக்கிறான்னு வந்துடுறது. இந்த வீட்டு சொத்தையோட எழுதி வாங்குறேன், சும்மா சும்மா வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு, ஆமாம் விட்டுமா டார்லிங் அப்படி தானே, ஆமாம் போ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கிச்சன்லேருந்து வெளியே போக ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து ஜங்குக்கு வெளியவே கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா என்ன டார்லிங் தெரியாமல் சீக்கிரட்லாம் பேசுகிறீங்க? அதுவா அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு, இதுக்கு ஒரு முடிவில்லையாடா? இல்லைடா. என்னம்மா அம்மா போதுமா விடுமா, என்ன பார்த்துக்கலாமா? ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும்டா. நீ இதுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு 40 பொண்ணு கட்டியிருப்பியா? சொல்லிட்டு அவங்க அழகாக தலையை வேற ஆட்டுறாங்க. அதில் எனக்கு ஒரு பொண்ணை கூட பிடிக்கல.
எப்படி இந்த பொண்ணு பிடிக்கும் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் என் கூட ஒரு பொண்ணு உட்காந்துருந்தால, அவன் அழகாக இருந்தால, ஜங்க் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகாக தான் இருந்துச்சு. இப்போ பொண்ணு மேட்ருக்கும் இப்போ இதுக்கும் அதுக்கு போகிற சரி என்ன காசுலாம் கட்டிடுறாங்களா, எப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களா, அதை விட்டு ஜங்குக்கா அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, அதை விட ஜங்குக்கான இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? ஐயோ அது கேளுடா, ஒரு நிமிஷம் கழிச்சு கேளு, ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறேன். சரி பேசுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து அவங்க அம்மா பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு இந்நேரம் அவங்க அம்மா இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் கல்யாணம் வயசு தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அவளுக்கு அம்மா இல்லைல்ல, நம்ம தானே மாப்பிள்ளை பார்க்கணும். என்ன டாபிக் பேசணும், என்ன டாபிக்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு டயர்டாக இருக்குமா, அப்புறமாச்சு இதெல்லாம் பேசிக்கலாம், அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா இருந்தால் கண்டிப்பாக மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க தான், கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க தான். அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல பையன் பார்த்துருக்கேன்டா, தங்கம் மாதிரி தங்கம் அந்த பையன். ஓ அப்படியா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமா? எனக்கு ஓகே தான்மா, நம்ம தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரி இப்போ வா உங்களேருந்து வருவோம். ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு ஏம்மா எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற, டேய் அந்த பொண்ணுக்கு அம்மா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்ன ஒரு தங்கமான பையன் சொன்னேன்ல. ஆமாம் அப்படி சொல்லி ஜங்குக்கு தான் அவங்க அம்மா பார்க்குறான். அந்த தங்கமான பையனே நீ தான்டா. ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு நான் தங்கமே கிடையாது, நான் பக்கா தகரம் என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போகிறோம். ஜங்குக்கா அம்மா சொன்னால் எதாக இருந்தாலும் ஓகே சொல்லுவேன்னு சொன்னீங்களே, இப்போ என்னடா அந்த அந்த பொண்ணுக்கு எனக்குலாம் செட் ஆகாதம்மா. என்னடா உங்கள் பாட்டி மாதிரி காசு பணம் இல்லைன்னு யோசிக்கிறியா? காசு பண்ணலாம் யார் யோசிக்கிறேன், ஏன்ட்ட இல்லாத காசு பண்ணம்மா, அதனால தான்ட்டு சொல்கிறேன், அதெல்லாம் யோசிக்கிறேன். ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு வேணாம்? அதெல்லாம் செட் ஆகாதுமா, அந்த பொண்ணு பார்க்கவே ஒரு ஹோம்லியான பொண்ணு மாதிரி இருந்தா, சத்தியமாக நான் அது கிட்டேவே கிடையாது. நான் எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும், பப்பு கேர்ள்ஸ்னு பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுட்ருக்கேன். இந்தாடா அவங்க அப்பா போய் அப்பா சொல்கிறேன் எதுவுமே பொய்யில்லம்மா, எல்லாமே உண்மைதாம்மா. அப்படி இருக்கப்போ எப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்க ட்ரை பண்ணுறியா? உங்கள் வாழ்க்கைலாம் நான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையை, என்னால் இந்த கஷ்டத்துக்குள்ளே வரவே முடியாது. ஜங்குக்கு நம்ம எதுவுமே பேசல, அவங்க பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் ஹெல்ப்போடு நிறுத்த வேண்டியதானே, எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பேகை போட்டு போய் சைலண்ட்டாக படுத்திருப்பான். மணி ஒரு 8 ஆகுது. ஜங்குக்கோட அப்பா வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சுப்பா சாப்பிட வாடா, அம்மா கூப்பிட வரல, உங்கள் அம்மா கீழே எடுத்து வச்சுட்ருக்கா, நீ வா. சரிப்பாங்க சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா கூடயே கீழே வந்திருப்பான். பார்த்தா அவங்க அம்மா பாட்டுக்கு சைலண்ட்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணவா கையை தட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா உட்காந்துட்டாரு. ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு போதுமா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க. 3 பேரும் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி பார்த்துட்டு என்னது இது புதுசாக இருக்குது இந்த வீட்டில், என்னத்தை புதுசாக இருக்குது, எல்லாமே நார்மலாக செய்கிற வீட்டை தான் செஞ்சேன். அதை சொல்லலை, நீயும் உன் பையனும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்களே, இல்லைன்னா எதையாச்சும் பேசிகிட்டே இருப்பீங்க, அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை அத்தை, இந்த காய் வைக்கவா? எனக்கு இந்த காய் வேம்மா இதா சொல்லிட்டு சும்மா அந்த கிண்ணியை மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. காயை வைமான்னு சொன்னேன், பதிலே பேசல. ஜங்க் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா பார்க்குறான். அவங்க வந்து கோவத்திலே தான் இருக்காங்க. அவனுக்கு இப்போ என்னமா பிரச்சனை, என்ன ஆச்சுடா, ஏன்டா 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கீங்க? ஜங்க் வந்து அவங்க அப்பாட்ட எல்லாமே சொல்கிறான். இங்கே பாருடி, ஹெல்ப் பண்ணுறது ஓகே தான், இப்போ பாருங்கள் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுவேன், இப்போ எதுக்கு தலையிடுறீங்க? எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவள் மருமகளாக வந்தால் வரட்டும், இல்லாட்டி வேணவே வேணாம், நான் யாருக்கிட்டே பேசலை, இப்படியே கடைசி வரைக்கும் வேலை கல்யாணம் சேர்த்துப்பாரு, திருக்கு என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கையை பிடிக்கிறாங்க. ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. ஏம்மா அப்படி பேசுகிற, பத்திலே சொல்லலை. ஜங்குக்கு அவங்க பார்த்துட்டு அப்போ என்ன இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உடனே பேசுவியா, இல்லாட்டி பேச மாட்டியா? ஆமாம் நான் பேசவே மாட்டேன், அப்போ நீ பேசவே வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பாட்டு டக்குன்னு கை கழுவிட்டு போயிட்டான். பாருங்க அவனுக்கு நான் பேசவே வேணுமா, சிறுடி அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஆள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜங்குக்கோட அப்பா சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ஸ்டெப் சரி பார்த்துட்டு எதுக்கு இந்த நாடகம், எத்தனை பொண்ணு வேணான்னு சொன்னேன், கம்மன் இருந்துட்டு இந்த புது நாடகம் வேறு அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மாடிக்கு போயிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பப்புக்கு கூப்பிட்டு இல்லைடா நான் வரலடா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் டென்ஷன் பண்ணுறாங்க, நீ போங்கடா அப்படி சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டான். ஜங்குக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறான். ஜங்குக்கோட அம்மா எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்டாக சமையல் கட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. வாமா வந்து சாப்பாடு போடுமா, வரவே இல்லை. அவங்க பாட்டி பார்த்துட்டு ஏடி வந்து அவனுக்கு சாப்பாடு போடு, வேலைக்கு வர பையன் கூப்பிட்டுட்டு இருக்கான், அப்படி காத்துட்டு நிற்கிறா. அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க.
ஆமாம் போ, என்னதான் ஒரு பொம்பளைக்கு அகங்காரமோ, அதான் வேணான்னு சொல்லிட்டான்ல, அது ஒன்றும் இல்லை, அதை கட்டி வச்சு என் பேரை வாழ்க்கை வேற அழிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டே சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவங்க பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி யாரையும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் போ, உண்மையை சொன்ன உடனே இவன் வேற அங்கே ஆத்தாளுக்கு உடனே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு எதோ புலம்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சாப்பிட்டே அவங்க அம்மா பார்க்குறான், பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிருப்பான். அவனுக்கு ஆஃபீஸில் போய் மண்டை அப்படியே வெடிக்குது. அவனுக்கு அவங்க அம்மா பேசாமல் இருக்கிறது அவனால முடியவே இல்லை. அவன் உட்காந்துட்டு எல்லா கேஸ் ஃபைலையும் பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே இல்லை. டே என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டு டே வந்து வேறு ஃபைல் பார்த்துட்டு இருந்திருப்பான். என்ன இந்த கேஸ் போய் நீயே நடத்து. டே இது கொஞ்சம் பெரிய கேஸ், நடத்துடா, நீ ஜிம்னு போய் நடத்துடா. என்னாச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் போய் அன்னைக்கான கேஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. ஜங்குக்கு மனசே ஆகலை. அவன் ஈவினிங் போல் வீட்டுக்கு வரான். ஜங்குக்கோட அம்மா ஸ்டில் கோவமாகவே இருக்காங்க. எனக்கு இந்த லைஃப் செட் ஆகாதுமா. எதுவுமே பேசலை. நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜங்குக்கோட அம்மா டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு, யாரும் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பலை, கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணுங்க, பண்ணாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு டங்குன்னு இந்த கையில் வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவோட ஷோல்டர்ஸ் திருப்பிட்டு, நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மனசார, சரியா? நிஜமாவா? நிஜமா. அவங்க பாட்டி வந்துட்டு, என்ன ஒன்றுமே இல்லாதவளை பாட்டி, எனக்கு அந்த பொண்ணு ஓகே தான். ஆமாம் போ, என்னதான் அப்படி அம்மா சொல்கிறது கேட்டு ஆடுறானோ, ஒன்றுமே அதை கட்டி கொடுத்து என்னதான் அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கோட அப்பா வந்திருப்பாரு. அவர் அதை கேட்டுட்டு, ஆனால் இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. அதெல்லாம் செட் ஆகும்ப்பா அப்படின்னு மட்டும் ஜங்குக்கு சொல்லிட்டான். ஜங்குக்கோட அம்மாவுக்கு தான் செம்ம ஹாப்பி, அப்பாடி ஓகே சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ்லாம் அவங்க அம்மாட்ட கேட்டு வாங்கியிருப்பான். நீங்கள் பாரா ஃபோன் பண்ணி பேசு, ஆல்ரெடி அவள் கஷ்டத்தில் வேறு இருக்காளா, கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பேசு, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து விட்டுருப்பான். இப்போ நைட் ஒரு 8 மணி இருக்கும். ஜங்குக்கு வந்து கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு, இங்கே பாருடி, நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம், அட்மிட் ஆக சொன்னால் அட்மிட் ஆகிடலாம், ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வை. அக்கா நாளைக்கே வா, இது டக்குன்னு சரி பண்ணிக்கலாம் பாப்பா, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைடா. சரி, நாளைக்கு கண்டிப்பாக அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தான் டீ சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. அடியே, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ரிட்டன் வரப்போ எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வைக்கணும். அப்புறம் இப்போ நடுவுலலாம் என்னத்தை போடுறது? அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற ட்ரெஸ் தான். மைண்ட் வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் உங்கள் தங்கச்சி பற்றி க்யூட்டாக மறைக்கிறீங்க. ஜோர் அப்படி சொல்லிட்டு அந்த 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறா. அது இல்லாமல் ஒரு 1-2 எடுத்து வச்சுக்கிறா. போய் எனக்கு 2-3 எடுத்து வச்சா தான் மனசாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கா. நீங்கள் பொடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாண்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா அப்போ காலிங் பெல் அடிக்குது. ஜங்குக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு, என்னடா ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். உங்கள் தங்கச்சி தான் போய் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஜங்குக்கு உங்கள் தங்கச்சி பார்த்தோன்னு தெரியுது. ஏன்னா வந்து உங்களை நேரில் பார்த்துருக்கான்ல. உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, நெக்ஸ்ட் இருக்கிற தங்கச்சி தான். ஸோ தங்கச்சி தான் தெரிஞ்சுட்டு, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் யார்? நான் ஜங்குக், ஆன்ட்டியோட பையன். ஓ நீங்களா? எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாமா தானே நீங்கள்? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து லைட்டாக தலையை ஷேக் பண்ணுறான். உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு டக்குனு தங்கச்சி உள்ள கூப்பிட்றான். யாரடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து கரண்டியோட வெளியே வந்திருப்பீங்க. பார்த்தா ஜங்குக்கு உட்காந்துருக்கான். உங்களுக்கு ஷாக்கு, என்ன இந்த பையன் வீடு தெரியாது இந்நேரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை வச்சுட்டு, வாங்க காஃபி வச்சு தரவா? இல்லை காஃபிலாம் வேணாம், ஒன்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு, அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெளியே போய் நின்று பேசு. இருட்டி அக்கா வெளியே போக்கா, நைட் டைமில் இந்த ரோட்டில் போய் பேசினா செம்மையாக இருக்கும், போங்க 2 பேரும் வெளியே போங்க. ஜங்குக்கு உங்கள் தங்கச்சி சொல்கிறத கேட்டு, சரி அப்படி சொல்லிட்டு எங்கே போகலாம்? சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஜேக்கி கூட வெளியே வரீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். பட் ஒரு ஹை கொண்டை நல்ல மண்டைக்கு மேலே தூக்கி போட்டு வச்சுருக்கீங்க. பட் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கு வந்து இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு, இது சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு இது தான் ஓகேவாக இருக்குன்னு சொல்லி தோணுது. என்னதுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நைட்டாக அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அதாவது எங்கள் அம்மா உனக்காக ஃபேவர் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அப்படி கேட்கல, மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறேன். நீ வந்து என்கிட்ட ஃப்ராங்காக பேசலாம், ஏன்னா நானும் இப்போ வந்துட்டு ஃப்ராங்காக பேச தான் வந்திருக்கேன். அதனால் நீ ஃப்ராங்காக ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு, எனக்கும் இல்லை,
இப்போ நம்ம 2 பேத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் அத்தியாவசியமாக தேவை. உனக்கு உன் தங்கச்சிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். எனக்கு வந்து எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் கோச்சிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணாட்டி உன்கிட்ட பேச மாட்டேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓ, அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு சைலண்டாக பார்க்குறீங்க. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிட்டு உங்கள் விஷயம் ஷாக்கு. நீங்கள் ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒரு வருஷம் நீ நானும் ஒன்றா இருக்கலாம், உன் தங்கச்சி சரி பண்ணிடலாம். உன் தங்கச்சி சரி பண்ணதுக்கப்புறம் என் தங்கச்சி கூப்பிட்டு போயிடும். நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் என் லைஃப்பை பார்ப்பேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கும். எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லி பிரிஞ்சுட்டா பெருசாக எதுவும் தோணாது. சரி செட் ஆகலை போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப 2 பேத்துக்குமே இது பெனிஃபிட் தானே. ஒரு 1 இயருக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆனால் அது ஒரு வருஷம் தான், ஜஸ்ட் 1 இயர் தான். உன் தங்கச்சி நீ எப்படியாச்சும் சரி பண்ணிடு, அதுக்கு தேவையான எல்லா செலவும் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் மம்மியும் வந்துட்டு ஓகேவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படியாச்சும் பேசி எனக்கு பிடிக்கலை, அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத எப்படியாச்சும் பேசி அவங்க மைண்டில் ஏற்றிடுறேன். ஸோ 1 இயரில் எல்லாமே முடிச்சுக்கலாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு பட் அது ப்ராக்டிக்கலாக யோசிவாயின். எனக்கும் ஒன்று பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, எப்படி லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நான் யோசிச்சேன். என்ன சொல்கிறேன்? சரிங்க ஜங்க் உங்களை பார்த்துட்டு சரி நாளைக்கு நான் அந்த ஃபார்ம் கொண்டு வரேன், சைன் போட்டு கொடுத்துரு, நம்ம அதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சுக்கலாம். சரிங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டுங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்துச்சு. அது லைஃப்பில் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லை, ஆனால் போக போக அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை பாதியிலே ஜங்க் உடைக்கிறான். இப்படி என்னதான் உங்கள் மைண்டில் 1000 தாட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோன்றதுன்னா உங்கள் தங்கச்சி அவன் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். சரி அவளுக்காக இந்த விஷயம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆன்ட்டி அமௌண்ட் கொடுத்தாங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிக்கிறோம். அவர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுன்றாரு. அந்த அமௌண்ட் கூட அவருக்கு தான். அவரால் டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு தப்பு இல்லை, 1 இயர் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு தோணிச்சு. சரின்னு சொல்லி விட்டுட்டீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து ஜங்குக்கு வந்து அந்த ஃபார்மில் சைன் வாங்கியிருப்பான். நீங்கள் சைன் போட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் தங்கச்சிக்கு வந்து அன்றைக்கே அட்மிட்டும் போட்டாச்சு. உங்கள் ஆன்ட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கும் ஜேகேக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 1 வீக் வந்து உங்கள் தங்கச்சியை வெளியே விடுவோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே விட மாட்டாங்க, நாங்கள் ஃபுல்லாக வந்து அப்சர்வேஷன்லேயே தான் வச்சுருப்போம். 1 மாதம் அவங்க என்ன நினச்சாலும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஓகே 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிவாச்சு. அதே மாதிரி கடைன்னு 1 வீக்கில் உங்களுக்கும் மேரேஜ் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ஜங்குக்கோட பாட்டியும் உங்களை குறுன்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏன் அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. பாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அவங்க உங்களை பார்த்துட்டு எத்தனை பவுன் நகை போட்ட அப்படி சொல்லி நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. நீ எத்தனை பவுன் போட்டு வந்தான்னு கேட்குறேன். அதாவது இப்போ என் பேரன் போட்டான்ல அது கிடையாது, என் மருமக போட்டால அதுவும் கிடையாது. நீ எத்தனை பவுன் போட்டு வந்த? பாட்டி என்கிட்ட 1 பவுன் கூட இல்லை. அவங்க போட்டது 50 பவுன், ஆன்ட்டிக்கு போட்டது 50 பவுன், மொத்தமாக 100, அவ்வளோதான் ஆன்ட்டி. பாட்டி அவங்க உங்களை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 பவுன் கூட ஒன்று போடலையா? நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நைட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஆமாம் போ, எவ்வளோ பெரிய பணக்காரங்க தெரியுமாண்ணா, போய் 1 கட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க, அதுவும் என் பேரனுக்கு பொண்டாட்டியாக வேற. ஆமாம் போ அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அது ஜங்கீலாம் வந்திருப்பான். என்னாச்சு டார்லிங், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா அப்படி சொன்னேன். ஜங்கு உங்ககிட்ட உட்காந்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டியை பார்த்துட்டு என்ன பேசினேன் பொண்டாட்டிட்டேன்னு கேட்குறேன். ஏண்டா கல்யாணம் 1 நாள் தான் ஆகுது, அதுக்கிட்ட நான் பேசக்கூட கூடாதுன்னு சொல்கிறியா? பாட்டி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, நீ என்ன பேசினான்னு கேட்குறேன். நம்மள பேசக்கூட விட மாட்டேங்க, நான் பாரு எப்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோன வீட்டே போகிறாங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு என் பாட்டி கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் எக்கத்துக்கு பாட ஒரு பழைய காலத்தாள். சரியா நீ இதே பெருசாக கண்டுக்காத சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 1 இயர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. வரேன் ஆண்டி அப்படி சொல்லுங்க. அவங்கள பார்த்துட்டு ஏண்டி வயன் ரொம்ப அழகாக இருக்கடி ஆண்டி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ நான் ஹெல்ப் பண்ண உன்னை கூப்பிடல, இந்த சேரில் உட்காரேன். நீங்கள் நிமிஷம் இல்லை பரவாயில்ல நான் உட்காரல. உட்காரடி அப்படின்றாங்க. ஏன்னா அந்த சேர்லாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் வந்துட்டு இந்த தேக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் செஞ்சுது. ஸோ காஸ்ட்லியான பொருள் உங்களுக்கு. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்காங்க, இதில் போய் நம்ம உட்காரணுமான்னு. ஏன்னா உங்கள் வீடு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக ஒரே ஒரு ரூம்,
அதுலேயே வந்து கட்டில் போட்டிருப்பீங்க. அந்த சைடு ஜன்னல் மாதிரி இருக்கும். அங்கனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கிச்சன் வச்சுருப்பீங்க. அதாவது சமைக்க தேவையான திங்ஸஸ் இருக்கும். வெளியே ரெஸ்ட் ரூம் இருக்கும். அவ்வளோதான். ஒரு செல்ஃப் இருக்கும். அதில் உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸஸ். இவ்வளோ தான் உங்கள் வீடு. நீங்கள் எப்போவுமே தண்ணியில் தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. அது எல்லாமே அவ்வளோதானே. உங்கள் வீட்டில் ஒரு சேர் கூட கிடையாது. அப்படி இருக்க உங்களுக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பெருசாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்கோட வீடு அவ்வளோ பெரிய வீடு. அது பார்க்க உங்களுக்கு பெரிய அரண்மனை மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு திங்ஸஸுமே காஸ்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ தான் தோணுது நல்லா வழி பார்த்து வச்சுருக்கோம் போல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் தோணிகிட்ருக்கு. நீங்களும் செலக்டாக உட்காந்துட்டு அவங்கள பார்க்குறீங்க. சரி பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் எப்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி அது இன்னும் 1 மந்த் ஆகுமா? 1 மந்த் ஆகுமாடி? ஆமாம் ஆண்டி. டெய்லியும் செக்கப் அந்த இதுன்னு ரெகுலராக பாடி எப்படி அதை அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் சொன்னாங்க ஆண்டி. சரிம்மா இன்னும் காசு வேணுமா ஜங்குக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ சரியா, எதுவும் யோசிக்காத. ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, இதுவே போகுது அப்படி சொல்லிட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணவா? ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, எங்கள் வீட்டு அழகு மருமக, நான் பார்த்து காற்று கடந்து இப்போ வந்திருக்க, உன்னை போய் வேலை வாங்குவேனா? கம்முன்னு ரெடி அப்படி சொல்லிட்டு அவங்களே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சின்னதாக ஹெல்ப் பண்ண வேணாமான்றாங்க. நீங்கள் தான் இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட பாட்டி வந்து இப்போ அமைதியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா தான் கையில் பாலை கொடுத்துட்டு, பாருமா அந்த பாலை நீங்கள் அவளை ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரியா சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் பாட்டி உங்களை பிடிச்சிட்டு, என்ன சேலை கட்டியிருக்க நீ, எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பாட்டிமா அது எப்படி சொல்கிறீங்க? அவங்க டக்குன்னு வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி மாற்றி விட்டாங்க. நீங்கள் இப்படியாவா? அப்புறம் இப்படி போனால் தான் என் பேரனு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவன் இஷ்டத்துக்கு மூடிக்கிட்டு போயிட்டு எதையும் கொண்டுட்டு வரல, இதையாச்சும் தாராளமாக கொடு அவனுக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு ஜங்க் கூட மாட்டு அதுக்கு என்ன பேசுறீங்க? வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு இதையும் பேசாதீங்க நீங்கள் பாட்டுக்கு, அதெல்லாம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. இது எதுவும் தப்பாக நினச்சிக்காது அப்படி சொல்லிட்டு சாரே கரெக்ஷன் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து டக்குன்னு வந்து ஜங்க் கூட அம்மா கை எடுத்துட்டு, நான் சொல்கிற மாதிரி இருங்க, அப்படி இருந்தால் தான் சீக்கிரமாக எதாக இருந்தாலும் நல்ல கரையாக நடக்கும். உனக்கெல்லாம் இப்படி தானே பண்ணேன், சீக்கிரமாக 10 மாதத்துல ஜங்க் பிறக்கலையா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் அப்படியே ரூமுக்கு பாருங்க, ஜங்க் உங்களை பார்த்துட்டு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். அவன் டக்குன்னு இருந்துச்சுட்டு, ஒயின் இது தெரியும் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னு டக்குன்னு நீங்கள் வந்து சேலையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு அது உங்கள் பாட்டி பார்த்த வேலை தான். ஜங்க் அந்த பாலை வாங்கிட்டு, இந்த கிழவைக்கு வர வேலையே இல்லை ஒயின், ஞாபகம் இருக்கல அது ஓகே இல்லைன்னு சொல்லி எழுதினல இருக்குங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சைலண்டாக படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் அழகாக குளிச்சு கிளம்பி அதில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் தலை குளிக்கல, நேற்று தானே தலை குளிச்சிருப்போம், சரி எதுக்கு குளிச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு சும்மா மேலே குளிச்சுட்டு சாரெல்லாம் கட்டிட்டு அழகாக ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜமுக்கு அப்போ தான் கண்ணு திறந்துருப்பான் அவங்களை பார்த்துட்டு, காலையிலா அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு, நீ தலை குளிக்கலையா? நீங்கள் ஜமுக்கு பார்த்துட்டு இல்லைங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு என்னை பார்த்து சொல்கிறீங்க, போய் தலை குளிச்சிட்டோம். எங்க அது போய் தலை குளிச்சிட்டுவான்னு சொன்னேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு ரிட்டன் போய் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எதுக்கு ஜங்க் தலை குளிக்க சொன்னானே தெரில, சரி சொன்னானே அப்படிங்கிற மாதிரி நீங்களே போய் குளிச்சுட்டு வரீங்க. ஜங்க் உங்களை பார்த்துட்டு சாரி கொஞ்சம் இப்படி கட்டு, அதுக்கப்புறம் இங்கே இப்படி கொஞ்சம் இப்படி போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உங்களுக்கு கரெக்ஷன்லாம் பண்ணுறேன். பட் உங்கள் பாடியை டச் பண்ணல, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லித்தரான். நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறீங்க. முன்னாடி எடுத்து இப்படி ஷோரோடு சேர்த்து இப்படி பொத்துன மாதிரி பிடிச்சி கொடுக்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்குங்க இது சொல்லி ஜங்க்கு பார்க்குறீங்க. அதுவா எங்கள் பாட்டியும் உன்னை இப்போ டாப் டு பாட்டம் நீ வெளியே போனேன்னு நோட் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் மறைச்ச மாதிரி பிடிச்சிட்டேன்னா அது கொஞ்சம் சரி இப்படி சொல்லிட்டு போயிடும். இல்லைண்ணா ஏன் எதுக்கு 1008 கொஷின் கேட்கும். நீ தலை குளிச்சா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கோ சரியா. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி மார்னிங் தலை குளிச்சிக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன வச்சுக்கோ, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் தயவு செய்து தலை குளிச்சிக்கோ, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சு குளிச்சிக்கோ. அப்போ தான் எங்கள் பாட்டி வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்காக தான் சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பீங்க. ஜங்க் சொன்ன மாதிரியே தான் அவங்க பாட்டு எப்படியும் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு தலை குளிச்சிருக்கா சரி, கழுத்தை மறைச்சிட்டா சரி, இப்போலாம் மறைச்சிருக்கா, நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவன் வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம். நாட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஜங்குக்கு இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் பக்கவாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்து கட்டியிருப்பான். எதுக்கு இப்படி அதுவா எங்கள் பாட்டு கொஞ்சம் நோட் பண்ணிச்சிரியா நீ இப்படி நட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். நீங்களும் அதே மாதிரி நடக்கிறீங்க. நட ஓகே அப்பா பரவாயில்ல, காசு பண்ண கொண்டு வராட்டியும் பரவாயில்ல,
என் பேரனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போல, இதுலையாச்சும் பரவாயில்ல எப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் விடுறாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையை சொன்னால் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லாத பொண்ணை கொட்டிட்டு வந்து இப்படி என் பேரனுக்கு இப்படி கட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காண்டு உங்கள் மேலே. உங்கள் கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், இப்படிங்கிறப்ப கொஞ்சம் பிடிக்கல, ஓகேவா? அதை யாரும் கொஞ்சம் பெருசாக தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தைக்கு சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஐயோ நீ டயர்டாக இருப்போம் போய் உட்காருமா. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்ன மாதிரியே அதை இழுத்து போத்திக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து சாப்பிட உட்காரான். நீங்கள் வந்துட்டு நின்றுட்டு அத்தை நீங்கள் உட்காருங்க நான் பரிமாறேன். அந்த பாட்டி டக்குன்னு உங்களை பார்த்துட்டு நேற்று தானே கல்யாணம் ஆச்சு. ஆமாம் பாட்டி எப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறீங்க. அப்போ நீ அவனுக்கு சோறு வை. நீ எப்படி தான் என் பேருக்கு சோறு வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். பாட்டி சோறு வைக்கிறதுல கூட இருக்கா. அட இருக்குடா நீ அமைதியாரா அப்படி சொன்னோன்னே ஜங்க் வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க. ஜங்க் இது போதும் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி போதும் இது இவ்வளோ வைமா போதும் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசுகிறான். ஜங்கோடைய பாட்டி பார்த்துட்டு ரொம்ப தான் கொடை செய்வான் போல மகன், அப்படியே என் மகன் மாதிரியே இருக்கான், என்ன பொண்டாட்டியை கொண்டு இப்படி சாயிறாங்க. உங்களுக்கும் கேட்டுச்சு உங்கள் அத்தைக்கும் கேட்டுச்சு. பட் 2 பேரும் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஜங்க் வந்து உங்களை பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது, நான் பார்த்துட்டு வந்து ஆஃப்டர்நூன் போல் வெளியே கூப்பிட்டு போகிறேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து வெளியே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே டக்குனு கிச்சனுக்குள்ளே போயிட்டார். நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, என்ன இவர் அந்த கிச்சன் போட ஆரம்பிச்சது. லைட்டாக எட்டி பார்த்தா அவர் டக்குன்னு ஒரு பொண்டாட்டி இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணிட்டு பாய் இன்னும் இந்த பழக்கத்துக்கு இப்போ தான் மாற்ற போகிறீங்களோ தெரில. உங்கள் பயலுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, பயலுக்கு பிள்ளை அப்படின்னாலும் இந்த விஷயத்த நான் பண்ணுவேன். சரி போயிட்டு வரேன்டி போயிட்டு பொண்டாட்டி பாய் எப்படி சொல்லிட்டு 2 பேர் சீக்கிரட்டாக சமையல் கட்டில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வச்சு ஷாக்கில் ஆடிங்க பார்த்துட்ருங்க. உங்கள் பாட்டி அதை எட்டி பார்த்துட்டு இவங்க நல்லா தான் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் ஆடி சொல்லிட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டு பாட்டி எதுக்கு நம்மள இப்படி குருன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஜங்குக்கு வந்து வெளியே போனவன் டக்குன்னு விளான்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்கு டக்குன்னு வந்து உங்கள் ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன், ஆஃப்டர்நூன் வந்து 2 பேர் வெளியே போகலாம். சரிங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருங்க. ஜங்குக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியே போயிருப்பான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொண்ணு, ஃபோர்கட்டில் தான் பண்ணுறான், லிப் பண்ணா பொண்ணு தான். பார்க்குறேன் இன்றைக்கி எத்தனை நாள் கழிச்சு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி வேறு மண்டையாட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பாட்டி மாதிரி எப்பெல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை கூட சேர்ந்து சமைக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து உங்கள் தங்கச்சிக்கு சமைச்சு கொடுத்துட்டு நீ போய் பார்த்துட்டு வாமா அப்படின்றாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற? பாட்டி தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காள், அதான் சாப்பாடு. கல்யாணம் நேற்று தானே ஆச்சு. ஆமாம் பாட்டி, மொதல் நாளே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நல்லாவா இருக்குது பாட்டி? அது எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. போ புருஷன் கூட கோயிலுக்கு போ, அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் போய்க்கலாம். சரி பாட்டி எப்படி சொல்லிட்டு அந்த சாப்பாடு அமைதியாக வச்சிட்டிங்க. உங்கள் அத்தை வந்து ரூமுக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த சாப்பாடு கொண்டு போய் உங்களுக்கு தங்கச்சி கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு தான் போகணுன்றாங்க. அந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது. பட் என் தங்கச்சி இங்கே இருக்கால, அவளுக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் போல் ஜங்குக்கு வரான். நீங்கள் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு சரி இரு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு வரான். இப்போ 2 பேரும் வெளியே வரீங்க. நீங்கள் வரும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு எங்கே என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து வாசல் போயிருப்பான். டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறான். தங்கச்சிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே கொடுத்துட்டு எங்கே போகிறதுனால போகலாமா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து உங்களை கூப்பிட்டு வந்துட்டான். 2 பேரும் நேராக ஹாஸ்பிட்டல் தான் பாருங்க. நீங்கள் எங்கே இல்லைங்க கோயில் போயிட்டு என்ன எங்கள் பாட்டி சொல்லிச்சான். பாட்டி பேச்செல்லாம் கேட்காது, உன் தங்கச்சி எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ வந்து பார்த்துட்டு போயிட்டே இருச்சிரியா. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் உங்கள் தங்கச்சி சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க. ஜங்கு கூட வந்துருப்பான். 2 பேரும் கோயிலுக்கே போல் உங்கள் தங்கச்சி கூட பேசி அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். உங்கள் தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் தான், ஸோ பயங்கரமாக ஜெல்லாவா அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பயங்கரமாக பேசி உங்கள் தங்கச்சி அவளுக்கு எல்லா கஷ்டத்தையும் மறந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கும் அப்படி தான் ஹாப்பியாக அவனோட ஒரு லிட்டில் சிஸ்டம் மாதிரி பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜங்குக்கோட அம்மா 2 பேர்த்தையும் பார்த்துட்டு சரி எங்கெங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டு ஜங்கு வந்து எங்கேயோ கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சொல்லினேன் அந்த கதையெல்லாம் அடிச்சிடுறீங்க. சரி உங்கள் பாட்டி அதெல்லாம் கேட்டுட்டு சரி எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கான். என்ன கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா நல்லா வந்திருக்கோம். சரி இவ்வளோ பண்ணுறாங்களே அதனால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்படியே ஒரு 1 வீக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு தானே இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்து நான் வேலைக்கு போவா அப்படின்னு கேட்கும். சரி 1 வீக் ஆகிடுச்சு, நீ முன்னாடியே போயிருக்க வேண்டியது தானே. இல்லைங்க அது 1 வீக்காச்சு இருக்கலாம். சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலே 2 பேரும் கிளம்பி கீழே வரீங்க.
பாட்டி உங்களை பார்த்துட்டு, எங்கடி காலையில் மினுக்கிட்டு வந்து நிற்கிற? பாட்டி உங்களுக்கு வந்து இப்போ அவங்கள்ட்ட பேசி பேசி பழகிச்சு. இல்லை பாட்டி வேலைக்கு தான் போகிறேன். வேலைக்கா? என்ன பேசுகிறா இவ அப்படி சொல்லிட்டு டக்குனு அவங்க எந்திரிக்கிறாங்க. உங்களுக்கு நிமிஷம் ஷாக்கு. ஜங்குக்கே இல்லை கிழவி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நேட்டிருக்கான். டக்குன்னு ஜங்கு கூடப்பா, மா என்னம்மா என்ன பேசுகிறா ஒரு மருமக? மா விட்டுமா, இப்போ இருக்க பிள்ளைங்களாம் அப்படி தானே இருக்குது. இப்போ இருக்க பிள்ளைங்கன்னா அவள் கையில் சம்பாரிச்சாலும் உன் மகனை கண்டுக்க கூட மாட்டான். கம்முன்னு வேலைக்கெலாம் போக வேணாம், மாடிக்கு போக சொல்லு. நீங்கள் எப்படியே விஷயம் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்கு பார்த்துட்டு, பாட்டி இப்போ இருக்க காலம் இப்படி தான் பாட்டி இருக்குது. இப்போ இருக்க காலமும் அப்போ இருக்க பழக்கமும். இந்த வீட்டில் இருக்க பொம்பளை வேலைக்கு போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு, பாட்டி என்னால் அவளை வேலைக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது. இந்த அவள் காசு வந்தால் தான் வாழ முடியுமா உன்னால்? அவள் காசுன்னு இல்லை பாட்டி, அவளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு செலவு இருந்தால் அப்போ என்ன பண்ணுவாளாம்? எவ்வளோ செலவு இருந்தாலும் உன்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். அதுண்ட பொம்பளை சம்பாதிக்கிற பழக்கம்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஏதேதோ ஆர்கியூமெண்ட் பண்ணி கடைசி அவங்கள வேலைக்கு அனுப்பி வச்சிட்டான். ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பட் பாட்டி தான் திட்டுறாங்க. அதனால் அவங்க மனசில் எதுவும் வச்சுக்கலாமா, நீ பார்த்து போயிட்டு வச்சிரியா? சரி தம்பி சொல்லிட்டு நீங்களும் வேலைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு வேலை வந்துட்டு 5 மணிக்கே முடியும்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நீங்கள் 5 மணிக்கு முடிஞ்சோன்னே நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. என்ன உங்கள் தங்கச்சி அங்கே இருக்கா? ஏண்டி எப்படி இருக்கு? எப்படி இருக்கோம்? சுற்றி எல்லாம் நோயாளியாக இருக்காங்க. எனக்கு இவங்களை பார்க்கும்போது நம்மளே நோயாளியா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு, ஏன் மேடம் நீங்கள் இங்கேயே ஆக்டிவாக இருக்கீங்களா? எங்கே போவேன் அங்கே போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் அவள் கூட சேர்ந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க, மணி 8. உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு, அடியே நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு போய் என்னடி பேசிகிட்டே இருக்கா? ஐயோ லேட் ஆகிடுச்சு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லி உள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு வந்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கு போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து தான் முறைச்சிருப்பான். ஜங்குக்கோட பாட்டி அதுக்கு மேலே பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு என்ன பேசுனே தெரில. அப்பயே சொன்னேன் வேலைக்கு கிளப்பாத பற்றி 8 மணி எவன் கூட ஆடிட்டு இருக்காளோ, பாட்டி இப்படி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சண்டை கட்டுறான். அவங்க பாட்டி பார்த்துட்டு, என்ன சப்போர்ட் பண்ணுறியா? பாட்டி அவள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா, உனக்கு அவள் எங்கே போயிருக்கானே தெரில, நீலா புருஷன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே ரைட்டு ராங்க வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளே வர எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு வேமா உங்ககிட்ட வந்துட்டு, எங்கே போன நீ? எங்கே அது ஹாஸ்பிட்டலுக்கு தங்கச்சி பார்க்க பாட்டி நான் அதான் சொன்னேன்ல அதுவே உனக்கு தெரில, அதான் சொன்னேன்ல அப்படி சொன்னேன். ஜங்கு டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி ரூம் கூப்பிட்டு போயிட்டான். நீங்கள் நிமிஷம் எங்கே அப்படி சொல்லிட்டு ஜங்கு பின்னாடி போகிறீங்க. அவங்க கையை டக்குன்னு விட்டுட்டு, சாரி இவ்வளோ ஹார்ஸாக பிடிச்சதுக்கு, கீழே இருந்தால் கண்டிப்பாக பாட்டி ஏதாவது சொல்லி சண்டையை வளர்த்துட்ருக்கோம், அதனால் மேலே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லி அவன் அமைதியாக போய் பெட்டில் படுத்துட்டான். நீங்கள் நின்றுட்டுன்னு, சாரிங்க தங்கச்சிட்ட பேசிகிட்டே இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு. ஜங்கு எந்திரிச்சு உங்களை பார்த்துட்டு, லேட்டாக வரல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் 7 மணிக்கு வீட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோ. அது இல்லாமல் எங்கே போகிற எங்கே வரங்கிறது என்கிட்ட சொல்லு. என்கிட்ட அவங்களாம் கேட்கும்போது என்கிட்ட ஆன்சரே இல்லை. நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், அதனால் நீ 7 மணிக்கு மேலே வர மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்காத. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், உன்னை இந்த அளவுக்கு நான் மிரட்டக்கூடாது தான், ஆனால் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்க சாரிங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லியும் உங்கள் ரொட்டீன் போகுது. நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சுங்க. இப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து 1 ஹவர் முன்னாடியே கிளம்பிடுவீங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சிக்குள்ள ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இப்போ அவள் கூட பேசிவிட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் வச்சுப்பீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வர மாதிரி வச்சுக்கிட்டீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் டேஸ் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வேலை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போல் வீட்டில் இருக்கீங்க. ஜங்குக்கோட பாட்டி உங்களை பார்த்துட்டு, டெய்லி வேலைக்கு போகிறா வாரா, ராத்திரி வந்து தூங்க தான் நேரம் இருக்கும், இதில் எப்படி பேரம்பத்தி பிறக்கும்? நீங்கள் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, ஷோ கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிச்சுடா அப்படிங்கிற மாதிரி காயை கட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, காதில் பஞ்சு வச்சுக்கிறியா? காதில் பஞ்சு வச்சா கண்டுபிடிச்சோ திட்டுறாங்க அத்தை. உங்கள் அத்தை நீங்கள் சொல்கிறது கேட்டு தெரிச்சுட்டு, என்னால் முடியல, உனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல நியூஸ் சொல்லிடு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கீங்க. பாட்டி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க. வா என்னாச்சு பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. உனக்கு என் பேருக்கு என்ன நடக்குதா இல்லையா? நைட்டு இன்னும் எனக்கு நடக்கிற மாதிரி தெரில. ஏன்னா நீ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டுருக்க, ஹாஸ்பிட்டல் போகிற ஆஃபீஸ் போகிற இப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு எதுவும் தெரியலையே பாட்டி. அது பாட்டி நடக்குது பாட்டி. அவங்க உங்களை பார்த்துட்டு, டெய்லியும் அடிக்கடி இந்த சேலையை தூக்கி தூக்கி வீட்டில் இருக்கவள பொத்திக்கிறியே, அப்படி என்ன தான் அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்கள் சேலையை எடுத்து விட்றாங்க. நார்மலாக தான் இருக்குது, ஒரு மயிரும் இல்லை, இதுக்கு எதுக்கடி மூடி வைக்கிற?
அது சார் உங்களை பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவனும் நார்மலாக தான் இருக்கா, நீங்கள் நார்மலாக தான் இருக்க, நட்டிக்கிறீங்களா 2 பேரும்? ஐயோ பாட்டி அப்பெல்லாம் இல்லை. அவங்க உங்களை பார்த்துட்டு எங்கே மாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பிடிச்சி ரைட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் அப்பெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எதையும் மகன்ட்டு சொன்னியா இல்லையா? பேரம்பேத்தி வேணும்னு கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரைடு போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்தோடனே பாட்டி ரைடி ஜங்குக்கு மேலேயும் சேர்த்து விட்றாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. அதுக்கப்புறம் யாருமே அதுக்கப்புறம் எதுவுமே பெருசாக பேசிக்கல. அப்படியே ஒரு 1 மந்த் போயிருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு செம்ம காய்ச்சல். வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. பட் உங்களால் பெட்லேருந்து எழுந்திருக்க முடியல. நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு எங்கள் நானும் இந்த கல்யாணத்துக்கு வரேங்க. இங்கே பாரு ஒயின், ஆல்ரெடி நீ டெய்லி இப்படியே அலைஞ்சு டயர்டாக இருக்க. ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ், அது இதுன்னு அலைஞ்சி எவ்வளோ டயர்டாக இருக்க. உடம்பு சரியாமல் படுத்துருக்கு. அதில் நீங்கள் வரியா? நீ கம்முன்னு இரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இல்லைங்க அது இது முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் அத்தை சொன்னாங்க. அது இப்படிங்க நான் வரேங்க என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பட் உங்களால் நிற்க கூட முடியல. ஜங்கு உங்களை பார்த்துட்டு எதுக்கு அமைதியாக படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே போயிட்டான். ஜங்கோட பாட்டி பார்த்துட்டு என்னடா அமைதியாக வந்து நிற்கிற, எங்கே உன் ட்ரெஸ் எல்லாம்? பாட்டி அவளுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி, நான் அவள் கூட வந்து பார்த்துக்கிறேன்னு. என்னவா காய்ச்ச பாட்டி? இதெல்லாம் கல்யாணம் நான் அடுத்த நாள் வந்திருக்க வேண்டியது, இப்போ தான் வருது. அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுறீங்க போல். ஜங்கு பார்த்துட்டு ஐயோ நார்மலான காய்ச்சல் தான், இந்த கழுவி திருப்பி ஸ்டார்ட் பண்ணிச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் பாட்டியை பார்த்துட்டீங்க. அவங்க வந்து இந்த அப்படி இந்த கஷாயத்தை குடி, காய்ச்சி எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் ஓடி போயிடும். சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கஷாயத்தை குடிக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு இந்த சேலை உனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ மிஸ் ஆகுதுரி உங்ககிட்ட. என்னது பாட்டி அப்படின்றீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, கீழே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் கீழே வர சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. இந்தா மருமகளே, இந்த வளையல் உனக்கு வச்சுக்கோ, நல்லா ஆக்கி போடுறீ, அதுக்காக தான் வளையல். இப்போ பாட்டியை வந்து இவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு போய் சித்தப்பா வீட்டில் விட போகிறாங்க. அதாவது ஜங்குக்கோட அப்பா வீட்டில் இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் ஜங்குக்கோட தம்பி, அதாவது ஜங்குக்கு அப்பாவோட தம்பி வீட்டில் விட போகிறாங்க. அதுக்காக கிளப்பி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த கல்யாணத்தோடு அப்படியே விட்டுட்டு வர மாதிரி ஒரு 1 மந்த் அங்கே இருக்கலாங்கிற மாதிரி. இந்த வளையலை கண்டிப்பாக நான் கொண்டு போனேன், அவன் இப்படியாச்சும் மொண்டட்டி கொடுன்னு சொல்லி வாங்கிக்குவான். இவ்வளோ நாளாக எனக்கு ஆக்கி போட்டியே, இந்த வளையலை வச்சுக்கோ. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த வளையலை வாங்கிக்கிறாங்க. ஜங்கோட அப்பா லைட்டாக சிரிச்சிட்டு நமக்கு நல்ல மனசுடி, கொஞ்சம் இந்த வாய் தான் வாயிலே குத்துவேன். அம்மா என்ன பேசுது தெரியுமா, அடுத்தவனை ஹர்ட் பண்ணுறவன். சரி விரு, எங்கள் அம்மா அப்படி தான் அவனுக்கு தெரியாதான். தெரியும் தான் சிக்கி தொலைஞ்சிட்டேன். சரி விடு சண்டை கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை கூப்பிட்டுருப்பாங்களே உங்ககிட்ட, இந்த பொடி உன்னை 1000 திட்டினாலும் என் பேரனோட பொண்டாட்டி அந்த பாசம் இல்லாமலாம் போகாது. இந்த வீட்டோட வாரிசு சுமக்க போகிறதே நீ தான், உன் மேலே இப்படி பாசம் எல்லாம் போகும். ஆனாலும் கொஞ்சம் இந்த கோவம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் வயசில் மூத்தவங்கள. ஆமாம் பாட்டி அப்படி நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு இந்தா இது என் பேரனும் என் மருமகளும் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க, இது ஒன்றை மட்டும் வாங்கி கொடுக்க மறந்துட்டாங்க, அதனால தான் இதை நானே வாங்கினேன். என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னென்னு தெரில, இது வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் அதை போட்டுடுறாங்க. நீங்கள் ஆடி சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு நீங்கள் போட்டுவிட்டு இதான் அழகாக இருக்கும், எனக்கு கல்யாணம் நடப்போ என் புருஷன் வாங்கி கொடுத்தது, என் மருமகளுக்கு கூட கொடுத்தேன், அவளும் ஜங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டான். இதை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுமா ஜங்குக்கே பிறந்தான். எனக்கு இது மறந்தே போச்சு, எனக்கு இப்போ தான் ஞாபகச்சு. இதை நீயும் போடு, சீக்கிரமாக பேரம் பிறப்பான். சொல்லி நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறோம். ஜங்கு பார்த்துட்டு பாட்டி இதை போட்டு இப்படி பிள்ளை பிறக்கும், அதெல்லாம் பிறக்கும்டா, சரியா இதை போட்டுக்கோ, டெய்லியும் போடு, ஒரு 2 மாதத்துக்கு போடு, 3ஆம் மாதம் முழுகாமல் ஆயிடுவேன். எனக்கு தெரியும் நல்ல செய்தியை சொல்லி டக்குன்னு என்னை கூப்பிட்டு வர வேலையை பாருங்கள், கிளவி தொலைஞ்சுன்னு சொல்லி அங்கேயே விட்டுறாதீங்க. ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை, நீங்கள் போயிட்டு வேணால் அத்தை கூடயே வந்துடுங்க. எனக்கு என் மகனையும் பார்க்கணும், நான் அங்கே போய் இருக்கேன், இதை போட்டு சீக்கிரமாக பேரனோ பேத்தியை பிறக்க போதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் அதை போட்டுக்கிறத பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்குது. அந்த ஹிப் செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தமிழில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை சைனில் இருக்குது, அந்த கீழே அந்த இது மாதிரி தொங்குதில்ல, அது சைனில் ஹிப்பில் இருக்கும்போது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. சரி நான் கிளம்புறேன், இருங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி யாரும் உங்களுக்குலாம் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். எப்பா உங்கள் அம்மா கிளம்புறப்ப எங்களெல்லாம் சாவடிக்காமல் போவாதா காமெடி படா, பாட்டி கூட சேர்ந்து பாட்டி மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஜங்கு போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்கு கிட்ட உட்காந்துருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு காய்ச்சல் அந்த போய் பாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை போய் சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் அந்த பவுலில் ஊற்றி கொடுக்குறாங்க. ஜங்கு அதை ஃபுல்லாக சாப்பிட்டு பாட்டி இது நல்லா இருக்குது, இத்தனை நாளாக இங்கே இருந்தியே, ஒரு நாள் செஞ்சு கொடுத்தியா, கிளம்ப போகிறேங்கிறப்ப செஞ்சு கொடுக்குற விவரம் தான், நீ இருந்த கேப்பான்னு சொல்லி செஞ்சுதான் இப்படி செஞ்சு கொடுத்துட்டு ஓடுறியா? இவன் வேற குடுறா. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்ருப்பான். சரி உன் பொண்டாட்டிக்கு துணையாக நீங்கள் இரு, நாங்கள் போகிறோம். சரி பாண்டி அப்படி சொல்லிட்டு
ஜங்குக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டான். இப்போ வந்து நைட் ஆயிருக்குல்ல, நைட் கிளம்பிட்டு மார்னிங் அங்கே போகிற மாதிரி தான் கிளம்பியிருக்காங்க. ஜங்குக்கு வந்து அமைதியாக அந்த ரூமில் படுத்துட்டான். நீங்களும் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அந்த ரூம் வந்து இருட்டாக இருக்குது, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை, நிலா வெளிச்சம் தான் வருது. பட் அங்கே ஏதோ அவனுக்கு கோல்டன் கலரில் அந்த ரூமில் மின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இங்கே மின்னுது, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து திரும்பி படுக்கிறான். கரெக்டாக பார்த்தா உங்கள் ஹிப்பில் அந்த ஹிப் செயின் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க, ஒரு டார்க் ரெட் ஒயின் கலர் சாரீ இருக்குல்ல அந்த கலர் சாரீ கட்டிருக்கீங்க. அதுக்கும் அந்த கோல்டன் கலர் ஹிப் செயினுக்கும் செம்மையாக இருக்கும் உங்கள் ஹிப்பு. ஜங்குக்கு விஷயம் இத்தனை நாளாக அதெல்லாம் நோட்டே பண்ணதில்லை. பானை அதே பார்த்துட்ருக்கான். 2 பேருமே சைலண்ட்டாக படுத்துருக்கீங்கல்ல. ஸோ உங்ககிட்ட இருந்து எந்த மூவுமே இல்லை. பட் ஜங்குக்கு அது செம்ம கிளியராக தெரியுது. அவன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஹேண்ட் வைக்கணும்னு தோணுது. உங்களுக்கு வேறு செம்மையாக காய்ச்சல் அடிக்குது. அந்த மருந்தை குடித்தோடனே ஃபர்ஸ்ட் காய்ச்சலை பயங்கரமாக ஹை பிச் பண்ணிவிட்டு தான் குறைக்கும். அதை சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதனால் குடிச்சிட்டு ஒரு 2 போர்வை பற்றி படுத்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்கள் இடுப்பு வரைக்கும் பொத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குது. அந்த போர்வை நீங்கள் டக்குன்னு அப்படியே மேலே இழுத்து பொத்திட்டு சைலண்ட்டாக படுத்துங்க. அப்படியே நட்டுங்குது. ஜங்குக்கு வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருந்தேன் மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் பொறுமையாக மட்டும் அந்த போர்வையை விளக்கி அந்த ஹிப்பில் அந்த செயின் பார்க்குறான். நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அதையே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவன் பாடியெல்லாம் செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆகுது. அவன் பொறுமையாக அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். டேய் இப்போ பார்த்ததுக்கு அது கூட அப்படி தூக்கிட்டு நிற்கிற, தூங்கிட்டு இருக்கோம். அதுவும் 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் போய் இந்த விஷயம் நோ அப்படி சொன்னால் அப்படியே திரும்பி படுக்கிறான். பட் ஜங்குக்குனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜங்குக்கு வந்து உங்கள் ஹிப்பில் ஹேண்டை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். அந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி, அதாவது இப்போ ஒரு மாதிரி ஜில்லுன்னா கிளைமேட் இருந்தால் உங்களுக்கு காய்ச்சல் வேறையா, அந்த இதில் இது உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம வார்மாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஜங்குக்கோட ஹேண்டை வாங்கி நல்லா ரப் பண்ண வைக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த ஹிப் செயின் மேலே ரப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ரப் பண்ணிட்டு அவன் ஹேண்டை கொண்டு பொறுமையாக மேலே வரான். அதுக்கப்புறம் அங்கங்கே டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ஒன்றா வந்து 2 பேரும் பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தான் வந்துருச்சுருப்பான். உங்கள் சாரீ எல்லாம் அங்கே இங்கேயும் கிடக்கு, உங்கள் ப்ளவுஸ் அவங்ககிட்ட கிடக்கு. பட் அந்த ஹிப் செயின் ஸ்டில் அங்கனே தான் இருக்குது. மற்ற எல்லாம் அதே கழுத்து தூக்கி எறிஞ்சிட்டான். ஜங்குக்கு கொஞ்சம் ஐயோ ஜங்குக்கு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் தலையில் கை வச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். ஐயோ என்னடா பண்ணும், எந்திரிச்சா என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம பாடி ட்ரெஸ் எல்லாம் நமக்கு ஃபீல் ஆகும்ல, அப்படி ஃபீல் ஆகும். டக்குன்னு பொருள் தூக்கி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஷாக்கு. ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு அவன் பாடி மட்டும் லைட்டாக கவர் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. ஜங்குக்கு வந்துட்டு சொல்லிட்டு நடந்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் உங்களுக்கு. பட் என்ன பண்ணுறேன்னே தெரில. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆக்வர்டாக இருக்குது. இதை பற்றி என்ன பேச முடியும்? 2 பேர் கடகடன்னு எந்திரிச்சு போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. டெய்லி அவ கூட தான் படுக்கிறேன். பட் எப்படியா அது எப்படினாலாம் அது வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சிட்டே இருக்கான். ஜங்குக்கோட அம்மா கரெக்டாக ஜங்கு கால் பண்ணி ஜங்குக்கா என்னடா பண்ணுற? சும்மா தாம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து சைலண்ட்டாக அப்போ தான் உட்காந்துருப்பானே. ஜங்கு காஃபி போட்டு கொடுத்துட்டீங்க, அது குடிச்சிட்டேன்னு. அது உங்கள் பாட்டி ஒரு வேலை பார்த்து வச்சுருக்காங்க. என்னது என்ன வேலை பார்த்துச்சேன், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறான். ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நீ குடிக்கிறதுல வந்து கலந்துட்டாங்களாம். அந்த பவர் வந்துட்டு திருப்பி உனக்கு ஸ்டார்ட் ஆகுமா, அதனால இதை குடிடான்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக செஞ்சு குடிச்சுக்கூடா. ஜங்குக்கு ஷாக்கு, கிளவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து ஃபோனில் வேறு ஸ்பீக்கரில் போட்டு பேசிப்பான். நீங்களும் கேட்டுட்டீங்க. நீங்கள் முடிச்சு ஜங்குக்கு ஷாக்கில் பார்க்குறீங்க. ஜங்கு ஃபோனை கட் பண்ணிட்டு ஷோ அப்படிங்கிற தலையில் கை வைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எங்க என்ன வச்சா ஜங்கு வந்து உங்களை பார்க்குறான். பாட்டி பண்ணனால தானே இப்படி நடந்துச்சு. ஸோ நான் இது தப்பாக நினைக்க மாட்டேன். உங்களுக்கு இது எதுவும் தப்பாக இல்லைல்ல. சாரி, ஆனாலும் நான் அப்படி இல்லைங்க பரவாயில்ல. சரி சார் ஜங்கு விட்டான். 2 பேத்துக்குமே பட் பயங்கர ஆக்வர்டான ஒரு ஃபீல். உங்கள் பாட்டி பார்த்து வச்ச வேலையில் 2 பேரும் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக டேஸ் போக ஆரம்பிக்குது. இப்போ 2 பேருமே அந்த ஒருத்தர் பார்க்குற பார்வையே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நார்மலாக ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து சத்தியமாக அப்படி கிடையாது. 2 பேரும் வேறு மாதிரி பேசிக்கிறீங்க. உங்களுக்கே புரியுது. சின்ன டர்ட்டி டாக்லாம் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணுறான். இந்த சைட் ஆஃப் நீங்கள் பார்த்ததே இல்லை. நிறைய டர்ட்டி டாக் பேசுகிறான். அவங்களும் மாறி பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. அடிக்கடி உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு இப்போ அது தேவைப்படுது. நீங்களும் ஓகே நம்ம என்ன பண்ணுறது சரி பண்ணிடுவோம், இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இது தானே அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் அப்படி தோணிதான் ஒரு 2 or 3 டைம்ஸ் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம்
அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல, அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறம் அவன் கேட்குறப்பலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அடிக்கடி உங்கள் தங்கச்சி போய் பார்க்குறது, ஜங்குக்கு வந்து அவங்க தங்கச்சியை பார்க்குறது அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தா நீங்கள் டயர்டாக படுத்துட்டீங்க. நீங்கள் டெய்லி இப்படி படுக்கிற ஆளே கிடையாது. ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஐன் என்னாச்சு, ஏன் அப்படி இப்படி படுத்துருக்கேன்? தெரியல ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக வருது, எந்திரிச்சாலே அப்படின்றீங்க. நீங்கள் பேசும்போது வாமிட் வருது, கடகடன்னு போய் வாமிட் எடுக்கிறீங்க. ஜங்கு உங்கள் ஹெட்டை பிடிச்சிட்டு என்னாச்சுடி, ஏன்டி இப்படி வாமிட் எடுத்துகிட்ருக்க? தெரியலையே ஜங்குக்கா, தலை சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்கு மேலே மயக்கம் போட்டுங்க. ஜங்கு நிமிஷம் பயமாக வந்துச்சு. டக்குன்னு உங்களை மாடியில் தூக்கிட்டு கீழே ஓடி வரான். ஜங்குவோட அம்மா பார்த்துட்டு என்னடாச்சுடா, என்னாச்சு, ஏன்டா அவளை தூக்கிட்டு திடீர்னு மயக்கம் போட்டோம்மா, என்னாச்சுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் செக் பண்ண உடனே செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. ஏன்னா யோர் ப்ரெக்னென்ட். அவன் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் டக்குன்னு ஜங்குக்கோட பாட்டி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஜங்குக்கோட அப்பாவுக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் வீட்டுக்கு பாருங்க, உங்கள் அத்தை உங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சிக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் ஆப்ரேஷன். நீங்கள் மார்னிங் ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் இந்த ஹாப்பினஸ் போது நீங்கள் அப்படியே செம்ம ஹாப்பியில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட பாட்டி வந்துட்டு எல்லாமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மதியம் ஆயிடுச்சு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எங்கள் இன்றைக்கி தாங்க ஆப்ரேஷன், போய் பாப்பாவை பார்க்கலாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து டக்குனு உங்களை கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ ஆப்ரேஷன் முடிச்சு உங்கள் தங்கச்சி வந்து பெட்டில் வார்டில் வச்சுருக்காங்க. நீங்களும் ஜங்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கண்ணு முழிக்கிறா. ஜங்கு வந்து நைட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஆனால் பாப்பா சரி இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் கூட அங்கேயே இருந்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா கண்ணு முடிச்சாடி அக்காடி சொல்லிட்டு அவங்கள பார்த்தா ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு படிவை காப்பாற்றிட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் ஒரு பெருமூச்சே வருது. எங்கள் தங்கச்சி வந்து உங்ககிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் கையை பிடிச்சிட்டு பாரு என்னைக்கு அடைச்சிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவன் கையை வாங்கி உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு நம்ம ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர் ஆடாக இருக்காங்கடி, நீ நான் மட்டும் இல்லை, நம்ம கூட இப்போ ஜங்கு பாட்டி அப்புறம் அத்தை மாமா எல்லோரும் இருந்தாங்கல்ல, இப்போ கூட அக்காவோட குழந்தைய இணைய போகுதுடி, நம்ம ஃபேமிலி பெருசாக போகுது. உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப ஷாக் அண்ட் செம்ம ஹாப்பி. அவங்கள ஹக் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் அவளால் எந்திரிக்க முடியல. ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் எந்திரிக்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டாக்கான ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாடி உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு நானும் சரியாயிட்டு குழந்தைய பிறக்கும்போது குழந்தைய நான் தான் பார்த்துட்டு சரியா 24/7 நான் தான் வச்சுருப்பேன். ஜங்கு உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு நீயே வச்சுக்கோம்மா, அவ்வளோ ஹாப்பி உங்கள் தங்கச்சிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி கொஞ்ச நாளே டிஸ்சார்ஜ்லாம் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தாச்சு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பான். ஜங்குக்கோட அம்மா ஒரு சைடு பார்த்துக்க, ஜங்குக்கோட பாட்டி ஒரு சைடு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் டெலிவரி டைமுக்கு நல்லது, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. உங்கள் பாப்பாவும் கூட சேர்ந்து பயங்கரமாக பண்ணுவாள். எல்லாரோட பயங்கர கேரிங்லேயே உங்களுக்கு அழகான பாய் பேபி பிறந்திருக்கான். பார்க்க அப்படி ஜங்குக்கு மாதிரியே இருப்பான், உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். இப்போ குழந்தை வந்து அமைதியாக பெட்டில் படுத்துருக்கு. நீங்களும் ஜங்கு தான் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்னையோட நம்ம கான்ட்ராக்ட் முடியுது. ஜங்கு நீங்கள் சொல்கிறது கேட்டு சிரிச்சிட்டு 1 year ஆயிடுச்சுடாடி, எவ்வளோ அம்மா போயிடுச்சுல. அதான் பாரு ஜங்குக்கா, எவ்வளோ அம்மா போயிடுச்சுல. இங்கே பாரு நம்ம க்யூட்டான குக்கி பையன் வேறு கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கான். ஜோய் அழகாக அப்படி சொல்லும்போது ஜங்குக்கு வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஆனால் இது எதுக்கு போட்டேன்னு சத்தியமாக எனக்கு புரியலடி. நீங்கள் அவனை பார்த்துட்டு அதான் எனக்கு புரியல. ஆமாம் நீ எதுக்கு ஓகே சொன்ன? அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ஓகே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அதை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். பட் ஜங்குக்கு வந்து அதை கிழிச்சு போடுற மனசுலே வரல. அவன் சைலண்ட்டாக அதை வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ வந்து குழந்தைய வச்சு சும்மா விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாப்பா குடிச்சு விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஜங்குக்கு வந்து உள்ளே வரான். உள்ளே வரும்போது பார்த்தா அவன் கையில் ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது. என்ன ஜங்குக்கா கிஃப்ட் இது? ஃபர்ஸ்ட் நான் உனக்காக கொடுத்த கிஃப்ட். என்னதுடா அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்துட்டுருக்கேன். என்ன இதை இப்படி நீயே பிரித்து பாரு அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு குழந்தை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பிரித்து பார்த்தா உங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பேப்பர் இருக்கு, அதை போய் ஃப்ரேம் போட்டு வந்திருக்கோம். ஜங்குக்கு உரிவு கட்டவன் இது கூட ஃப்ரேம் போட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் நான் உனக்காக இந்த கிஃப்ட் தான் கொடுத்தேன், அதான் லைஃப் லாங் நம்ம கூட இருக்கட்டும் சொல்லி ஃப்ரேம் போட்டேன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அது என்ன கிஃப்ட் அப்படி சொல்லி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஷாக்கு. என்னது கான்ட்ராக்ட் மேரேஜ், அது 1 year அது நேத்தோட முடியுது, என்னடா இது? ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க.
மா விட்டுமா அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல. இப்போ பாரு என் குழந்தை கூட மறந்துட்டான். ஜங்கோட அம்மா ஜங்கு மண்டையில் ஒன்று வச்சுட்டு உங்கள் பாட்டி மாதிரி தான்டா இருக்கும் புத்தியோ, அறிவு கட்டவனே சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டிக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜங்குக்கு அவனை இப்படியோட வளர்த்தும் ஒரு பொம்பளை பிள்ளைட்டு அது என்ன கேட்டு வச்சிருக்க, அறிவு கட்டவனே, கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது இப்படியா பண்ணுவேன்னு சொல்லி ஜங்கு படி திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்கை பார்த்துட்டு பார்க்காமலே இருந்திருக்கேன் அந்த வேலையை. சரி தெரியட்டும், ஒரு நாள் இதுவும் தெரியும்ல, இனி பேர் இந்த டேட் வந்தால் எல்லோரும் இருப்பாங்க, என் பேரன் கான்ட்ராக்ட் மேரேஜ் 1 வருஷம் போட்டு இப்போ அந்த முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எங்கள் பாட்டி நினைக்கும். எங்கள் அம்மாவையும் கல்யாண நாள் மாதிரி இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கா, அப்படி தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சிரிச்சிட்ருக்கான். நீங்களே சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜாக போட்டு உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்கள் குழந்தை செம்ம ஃபாஸ்ட்டாகவே க்ரோ அப் ஆகுறான். அவங்களோட லவ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. எந்த ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, லைஃப் எப்படி போகும் அப்படின்னு 1000 கொஷின் இருந்திருக்கும். பட் 1000 கொஷினுக்கு ஒரே ஆன்சர் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தான். உங்கள் லைஃப்பில் ஒரு கடவுள் மாதிரி வந்தான். இப்போ உங்களோட கணவர் அவன் தான், உங்கள் லைஃபே அவன் தான், உங்கள் குழந்தையோட அப்பா, உங்கள் ஹாப்பி லைஃப், உங்கள் அம்மா அப்பா இருக்க வேண்டிய இடத்த அவன் தான் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறான். அவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப்க்கான ஒரு தேங்க்யூ தான் ஜங்குக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பட் அது இந்த லைஃப்பில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புருஷன் எப்படி தேங்க்யூ சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ லென்த்தில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் 2 நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாத மட்டும் தான் எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் லிங்க் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டு ஜேகேயோட ஒன் ஷாட் வந்து யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை பார்க்கலக்கு அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. அந்த சேனலில் வந்து அது போஸ்ட் போட்டிருக்கேன், பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுலேயும் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய், லவ் யூ.